என் மண்ணிலிருந்து எடுத்த ஒரு முதன் முறை பிரிண்ட்ல ரிவ்யூ பண்ணணும். ஜெயெல்லாம் பேசிக்கிறது, ஏதாவது ஒரு சண்டை போட்டு அடி போட்டு டயர்டாக இருக்கும்போது அன்னைக்கு அந்த சீமா மட்டும் நான் மட்டும் தலையாட்டாம இவ்வளோ எங்கடா ஒத்துக்கிட்டேன். ஜெய் வந்து விழுகணும், என்ன அவனுக்கு அடிபட்டுச்சு, கையே ஊண்டிருக்க மாட்டான் அந்த இதில். பின்னாடி அப்புறம் ஜெயை நான் நடிகனான பிறகு நான் வந்து யோசித்தேன், ஜெய் உங்களுக்கு தான் பண்ணிவிட்டேன் அப்படின்னு. நான் விழுகிற ஒரு சீன் வச்சாங்க சுந்தரபாண்டியனில். டம்முன்னு விழுந்தோடனே அப்படியே இருட்டாகி ஸ்டாராக தெரிஞ்சிச்சு. அப்போ எனக்கு ஸ்டாரை விட ஜெய் தான் வந்துட்டு போனான். ஆகா, ஜெய்க்கு இதே நிலைமை தான் அவன் சொல்லாமல் விட்டானோ. தம் அடிச்சதே இல்லை. அந்த கேரக்டர் ஃபுல்லாக சிகரெட் அடிச்சுட்டே இருக்கணும். நான் அடிக்க முடியல, கதிர் கோவப்படுறான், நீ முன்னாடியே நடிக்கிறேன்னு சொன்னால் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம்ல, இப்போ பாரு வரல, இதுதான் பழகம் உண்டாருன்னு நைட்டு உட்காந்து நானாக உட்காந்து அடிச்சு பழகிக்கிறேன். தீப்பெட்டி பற்ற வைக்கவே தெரியாது. படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டும்கா தான் எனக்கு வைப்பான், நான் ஒரு ஸ்டைலாகவே ஆக்கிட்டேன். அப்புறம் நான் பழகிட்டேன், இழுத்து டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாரா அவனு. வணக்கம் சார். வணக்கம். 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 பரமானே சொல்லணும்னு தோணுது. பரமான சொல்லுது. இந்த செட்டப்லாம் பார்க்கும்போது மறுபடியும் ஆனா நீங்க அந்த வெறியில எதுவும் எடுத்து அப்படியே வீசிட போறீங்க. நான் மறுபடியும் திரும்ப பார்த்தேன் சுப்பிரமணியபுரம். பார்க்கும்போது அந்த ஒரு எனர்ஜி வந்துகிட்டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் எல்லா கதாபாத்திரங்கள் கிட்டேயுமே. அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு இளமையில ஒரு அர்த்தமில்லாத ஒரு விதமான ஒரு வாழ்க்கையில மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பொழுதுபோக்குக்கு அடிச்சுக்கிட்டு உதச்சிக்கிட்டு அதை பத்தி பேசுவோம், நிறைய பேசலாம் சுப்பிரமணியபுரம் பொறுத்து தோணுச்சு. திரும்ப அதை பார்த்ததுக்கான காரணம் ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற நம்மளுடைய செக்மெண்ட்ல இந்த படத்தை ரீவிசிட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். 17 வருஷம் ஆகுது படம் வந்து. சொன்னப்போதான் இவ்வளவு வருஷம் ஆகுதோ அப்படின்னு தெரியுது. அது இங்க உட்கார வச்சோன்னே பல ஞாபகம்லாம், டீ கடையில அந்த ஷூட் எடுத்த ஞாபகம் எல்லாமே வருது. அதனாலதான் கேட்டேன் உங்களுக்கு ஓரளவுக்கு இது அது மாதிரிதான் இருக்கா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரிதான் இருக்கு. எனக்குமே நார்மலா அப்படி உங்க கூட பேசுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு செட்டிங்ல பேசும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, நிஜமே உங்க படத்துக்குள்ள பூந்து உங்க எதிர உட்காந்து உங்க கதாபாத்திரத்து கூட பேசுற மாதிரியே ஒரு ஃபீலிங் வச்சு. நான் முதன் முறை பிரிண்ட்ல ரிவ்யூ பண்ண படம் சுப்பிரமணியபுரம் 2008. பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது மாதிரி நான் எதுவுமே பார்த்ததில்லை இது வரைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா தோணுச்சு. அது நீங்க நிறைய அந்த அது கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த டைம்ல? இது என்ன நம்ம தமிழ் சினிமா மாதிரியே இல்லையே, இது வேற ஏதோ மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டீங்களா நீங்க? எடுக்கும்போதே கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டேன். எடுக்கும்போதே ஷூட் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சது. ஷூட் பண்ணும்போது ஏன்னா நம்ம வேற ஒரு டைப் எடுப்போம். அது வரைக்கும் வந்தது என்னன்னா, நம்ம வேற மாதிரி எடுக்கணும் அப்படின்னு ஒன்று பிளான் பண்ணி இந்த டைப்பில் எடுக்கணும்னு எடுக்கும்போது நானே நல்ல வேலை நான் ப்ரொடியூசர் இருந்தனால அதை தப்பிச்சேன். அப்போ யூனிட்டில் பேசுவாங்கல்ல, அது என்ன இவர் எடுக்க தெரில, இவருக்கு எடுக்க வரல, இதுதான் முதல் படம் வேறு, இவர் எடுக்க தெரில, வழக்கம் வேறு மாதிரி எடுக்கிறாரு, அப்படி தான் இருந்தது. இத்தனைக்கும் நான் தான் ப்ரொடியூசர். ஒரு 2-3 இடத்துல அப்படி சொன்னோடனே என்னோடய அசிஸ்டண்ட் அப்போ வந்து பிரபாகர் சுந்தரபாண்டியன் டைரக்டர் இருக்கும். அப்போ அவன் ஃபீல் பண்ணி நாங்கள் சௌராஷ்டிரா கலைஞர் ஞாபகம் இருக்குது, எங்கன்னு ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட்டில் மார்னிங் 1ஆம் தேதி ஜனவரி 1 எல்லாம் போது அவன் தான் ஃபீல் பண்ணான். இந்த காதெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு தான் போகும், நமக்கு வராது பேசணும். ஸோ ஃபீல் பண்ணி, சார் உங்களுக்கு எடுக்க தெரிலன்றாங்க, படம் தப்பாக எடுக்கிறீங்க, இது என்ன எடுக்கிறாரு அப்படின்றது யூனிட்டுக்குள்ளே ஒரு சிலர் எல்லாருமே ஒரு சிலர் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு சார் அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் ஃபீல் பண்ண ஒரு டேரக்டரை பற்றி சொல்லும்போது அப்படி பிரபு ஃபீல் பண்ணால் நான் சொன்னேன், பிரபுகிட்ட சொன்னேன், பிரபு எடுக்க தெரியுமா எடுக்க தெரியாதுன்னு இந்த கொஞ்சம் பேர் முடிவு பண்ணக்கூடாது, நம்ம மக்களுக்கு தான் எடுக்கணும், நான் அவங்களுக்கு தான் எடுக்கிறேன், நான் என்ன எடுக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாது, நான் என்ன மைண்டில் வச்சுருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ நான் எடுக்க தெரியுமா, நல்லா வந்திருக்கா நல்லா இருக்கா அப்படின்றது மக்கள் தான் சொல்லணும், அவங்களுக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ நம்ம ரிலீஸ் பண்ணும்போது அப்போ ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ, இது தப்பாக இருக்கிறீங்க, நல்லா எடுக்கலை
அப்படின்னு சொன்னால் அதுதான் நமக்கான ஒரு விஷயம். அப்போ நம்ம பார்த்துக்குவோம். அவங்களுக்கு ஏன் அப்படி தோணுச்சானா, என்ன நீங்க ஏதாவது வித்தியாசமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அவங்களுக்கு வந்துட்டு இதை எடுக்கவே தெரியலன்னு ஒரு சொல்றாங்க. கொலையா பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சாங்க. சார், ரவுடி சம் அப்படின்னு ஒரு கதை எடுக்கிறோம். அப்போ 3 பேர் ரவுடி அப்படின்னும் போது ஒல்லியாக இருக்காங்க. ஆமாம். நீங்கள் அது ஒரு சினிமாவில் நான் பார்த்த ரவுடிகள்லாம் ஒரு 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 செட்டப்பாக ரவுடி ஆட்கள் இப்படி ஒரு 10 பேர் இருப்பாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்க. இப்படி தான் நம்ம பார்த்து நான் பார்த்த சினிமா அப்படி தான் இருந்தது. ஸோ ஒருவேளை அதான் இருந்திருக்கும் அவங்களுக்கு. சரிங்க, நீங்க ஒன்றும் நீங்க ஜெயலாம் சரியா இருந்தீங்கன்னு தான் தோணுச்சு இல்ல? அதுதான் எல்லாம் ஒல்லியாக இருக்கும், ரவுடி மாதிரி இல்லை, பாடி பில்டரா இல்லை. ஒரு ரவுடின்னும் போது ஒரு அப்படிதான் பார்த்துருக்கோம். ஒரு பாடி ஒருத்தன் ஒல்லியா இருக்கான். இந்த கேங்ல அப்படிதான் எல்லாமே வித்தியாசமா இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் 5 பேர் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்படி இருக்கும்போது அதை யோசிச்சிருக்கலாம். நம்ம எடுத்த இடங்கள், லொக்கேஷன்ஸும் நம்ம மேக்கிங் ஆஃப் வேற ஒன்று இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம். அது நமக்குள்ள என்ன இருந்ததோ அதை எடுத்துக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்தவங்க நிறைய. உங்களுக்கு முதல் படம் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் கிடையாது, அவங்களுக்கும் எல்லாருக்குமே கண்கள் அண்டல் எடுத்தோடனே காலையில் வந்தோடனே என்னடா நடக்க வர்றான், திரும்பி பார்க்க வர்றான், இப்படிலாம் டான்ஸே ஆடலை எவனும் இல்லை, நடக்க வர்றாங்க திரும்ப, இதெல்லாம் இருந்திருக்கலாம். அது நீங்கள் அந்த பாட்டுன்னு சொல்லும்போது அந்த பாட்டுக்கே தனியாக ஒரு 1 மணி நேரம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் ஐ திங்க் ஜேம்ஸ் வசந்தன் அவங்களுக்கும் கம்போசராக முதல் படம் இல்லையா? ஆமாம். இத்தனை டெபியூ ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னு சொல்லுவது அது ரொம்ப உபயோகப்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்களா? உதவிச்சா இந்த படத்துக்கு இத்தனை பேருடைய முதல் படம் அப்படிங்கிறது? இல்லை அது ஒரு நிறைய பேரை வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி இல்லை சரியாக பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும், அதுக்குள்ளே நிறைய நேரம் செலவழிக்க வேண்டியிருந்துச்சு? இல்லை, முதல் அது நான் ஏற்கனவே பாலா சார், அமீரன்ட்டவங்கலாம் வந்தனால எல்லாமே புது நடிகளை வச்சு போனாலும் அது எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. புதுமுகம்னு பிளான் பண்ணல. அப்போ நானே புதுமுகம். ஆமாம். அப்போ நான் இன்னொரு ஃபெமிலியராக ஆள்கிட்ட போக முடியாது. அப்போ அவங்க கேள்வி கேட்பாங்க, என்ன இது அப்படின்னு, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் எல்லாமே மேக்ஸிமம் புதுமுகம் போனது. என்னென்னா எனக்கு தெரிஞ்சவங்களாக தான் நான் போயிருக்கேன். டெக்னீஷியன்ஸாக புதுமுகங்கள் நடிகர்கள் வச்சாலும் டெக்னீஷியனாக நான் பழக்கப்பட்டவங்களோட தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ கதிர் பார்த்தீங்கன்னா என்னோட மௌனம் பேசியதே ராம்ஜிட்ட ஒரு அசிஸ்டண்ட்டு, நான் அமீரன்ட்ட அசிஸ்டண்ட்டு. ராம்ஜி சார்ட்ட அவர் அசிஸ்டண்ட்டாக தான் நான் அமீரன்ட்டு. அப்போ அந்த அசிஸ்டண்ட்டை அவரை கூப்பிட்டு வந்தோம். ரம்போனும் அதே தான், மௌனம் பேசியது வந்து ராஜீவன் சாரோட அசிஸ்டண்ட்டு, ஆர்ட் டைரக்டர் ரம்போன். ஸோ அப்போ அவரை நான் இவங்கெல்லாம் பழக்கம்னால நான் ஈஸியாக இருக்கும் கன்வே பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம். காஸ்டியூமாக நடராஜும் அவ்வளோதான், ராம்லேயும் இதுலேயும் அவர் அசிஸ்டண்ட்டாக இருந்தார் நடராஜ். ஸோ இவங்கெல்லாம் நான் மெயினாக போடுறேன். ஜேம்ஸ் வசந்த் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ மியூசிக் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஸ்கூலில் வந்து கொடைக்கானல் டீச்சர், அவர் மியூசிக் டீச்சர். அப்போ இவங்கெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கும். அவருடைய மியூசிக் வந்து இந்த ஊர் சார்ந்த கதைக்கு சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஏன்னா டிப்பிக்கலி கொஞ்சம் ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறவங்க தெரில, எனக்கு அவருடைய ஒரு பின்னணி என்னன்னு எனக்கு சரியாக தெரில. பட் ஐ அசியூம் அவர் ஒரு டிப்பிக்கலாக ஒரு கிட்டார் கற்றுக்கிட்டு பியானோ கற்றுக்கிட்டு அந்த வழியாக வெஸ்டர்ன் சைட்டில் தான் வந்திருப்பாருன்ற ஒரு வியூகம் இருக்குது. உங்களுக்கு எது இது இல்லை, நம்ம ஊர் சார்ந்த நிலம் சார்ந்த ஒரு இசை? ஒரு திருச்சிக்காரு தானே, என்னதான் ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தாலும் தமிழ் அவர் நல்லா பேசுவார். தமிழ் மேலே அவர் ஆனால் ஸ்கூல் படிக்கும் போதே அந்த இது இருக்குது. ஸோ அப்போ அவர் எனக்கு திருச்சி அப்படின்னும்போது அது அவரோட அப்போ வந்து ஒரு பேண்ட் வேறு வச்சுருந்தாங்க. ஓகே, இஜாஸ்ன்னு ஒரு பேண்டு அப்போ தான் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த டைம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது அந்த பேண்ட் நேமே இஜாஸ்ன்னு ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு பேண்டு திருச்சியில் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ப்ரோக்ராம்லாம் பார்க்கும்போது எல்லா டைப் ஆஃப் சாங்கும் பாட ஆரம்பிச்சு. அது பேண்ட் அப்படிங்கிறதுனால வெறும் வெஸ்டர்ன் பாடல்கள் மட்டும் கிடையாது, அதுக்குள்ள ஃபோக் சாங் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படின்றபோது அது படம் ஆரம்பித்த உடனே இல்லை, நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்போது உங்களுடைய ஒரு சைடில் உங்கள் குடும்பம் என்னவாக இருக்குன்னு காமிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் அழகர் ஜெய் ப்ளே பண்ணக்கூடிய கேரக்டர் அவனுடைய குடும்பம் என்னவாக இருக்குன்னு. இதுக்குள்ளே நீங்கள் பண்ணக்கூடிய குட்டி குட்டி விளையாட்டுகள்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு கதவை இங்கேருந்து மூடும் பொழுது அங்கே ஒரு கதவு திறப்பதும், இல்லைன்னா சட்டுன்னு ஒரு பவுடர் டப்பாவை இப்படி காமிச்சிட்டு மறுபடியும் அந்த பவுடர் டப்பா ஒரு டிரான்சிஷனுக்கு யூஸ் பண்ணுவதும், இதெல்லாமே என்ன சொல்றது, இது கண்டிப்பா நீங்க எடிட்டிங்ல பண்ண விஷயங்களாக இருக்க முடியாது, நினைச்சுதான் நீங்க ஷூட்டே பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர். யாருமே இது வரைக்கும் கேட்கல. 17 வருஷத்துக்கு அப்புறம் இதை கேட்குறீங்க. இது கேட்கணும்னு நான் வைக்கல, நான் ஒரு டிரான்சிஷனுக்கு தான் அது வச்சேன். இவ்வளோ வருஷம் எனக்கு கேட்டது ஒரு 2-3 பேர் தான் கேட்டிருப்பாங்க அது. ஆனால் இது குறிப்பாக
நீங்கள் கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ம், ம். 11 வருஷம் 17 வருஷத்துக்கு அப்புறம் 17, கேட்குறேன். ஆமா, அதை ஆமா. சொன்னோடனே ம். அது என்னென்னா ஸ்கிரிப்ட்லேயே நான் எழுதும்போது வச்சது. அப்படியா? ஓகே. எடிட்டிங் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதும்போது எடிட்டிங் தானே வந்துடுது. அதுதான் ஒரு 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 ஸ்கிரிப்ட் எழுதும்போது அதுலேயே நம்ம எடிட் தான். கட்டுன்னு போடுறோம்ல, அதே எடிட் தானே. ம், ம். நம்ம ஸ்கிரிப்டில் நம்ம பேப்பர் எழுதும்போது கட் அப்படின்னு. அப்படின்னு ஓப்பனிங் அப்படின்னு போடுறோம்ல, அதான் கட்டுன்றது. அங்கே தான் கட் பண்ணணும், ம். சீன் அங்கே தான் கட்டாதுன்னு நம்ம வந்து ஒரு 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 இயக்குனராக இருக்கும்போது அவங்களுக்கு எடிட்டிங் முதல் தெரிஞ்சுக்கணும். ம், ம். ஒரு இயக்குனருக்கு வந்து எடிட்டிங் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் அதுலேயே பவுடர் டப்பால் இங்கே இறங்குறோம், பவுடர் டப்பால் அங்கே வெளியே வரோன்ற நான் வந்து டிரான்சிஷனுக்கு நான் அதை வச்சேன். Okay. வேகமாக போகணும், இங்கேருந்து அங்கே காமிக்கிறோம்னா கதவை அடைச்சான், கதவை திறந்தான் ம். அப்படின்றத வச்சோம். இங்கே வந்து அவங்க அம்மாவை திட்டிட்டு மூடுவார், இவன் அதே மாதிரி கதவை இங்க குளிச்சுட்டு சாப்பாடு வருவான், பரிமாறுவதும் அங்கே. அங்கே இதாகும். அப்புறம் அங்கே வைப்பாங்க. அந்த டிரான்சிஷனுக்கு மாற்றி மாற்றி வச்சேன் நான். வழக்கமாக இந்த சீன் முடிச்சு அந்த சீன் போகாமல் அதை ஒரு ஒரு டிரான்சிஷன் மாற்றி மாற்றி போகணும். அப்புறம் தண்ணி, அந்த அம்மா தண்ணி கொட்டும், ஆமாம், திட்டிட்டு இதெல்லாம் ஒரு இதுன்னு திட்டும். எங்கள் அண்ணி திட்டிட்டு அப்படி தண்ணி ஊற்றும், அங்கே அவங்க குளிப்பாங்க. அவங்கள வந்து அந்த தண்ணியிலேருந்து எடுத்து ஆமாம். இது நான் ஸ்கிரிப்ட்லேயே நான் எழுத இதெல்லாமே பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு இயக்குனராக ஒரு குட்டி சந்தோஷம் கொடுக்குற விஷயங்கள் தான்ல இதெல்லாம். இது எத்தனை பேர் அப்படியே பார்த்து கவனிச்சு ரசிப்பாங்க அப்படின்றத தாண்டி நான் இப்படி ஒன்று பண்ணியிருக்கேன், எனக்கு இது பண்ணும்போதே ஒரு ஒரு நல்ல ஒரு அது கவித்துவமாக இருக்கு. நமக்கு பிடிச்சி அது பண்ணுறது. மேபி இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இங்கேருந்து கட் பண்ணி போகிறாங்கன்னு கூட யோசிச்சிருக்கலாம். அது ரொம்ப அது வந்து என்னென்னா, அது எப்போவுமே ஒரு படைப்பு அப்போ அது அப்ரிசியேஷன் கிடைக்காது. அது காலம் தாழ்த்தி கிடைக்கும் போது தான் இன்னும் ரொம்ப கூடுதல் சந்தோஷம். இந்த மாதிரி டெக்னிக்ஸ்க்கான இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் எங்கேருந்து உங்களுக்கு கிடைச்சதா பார்க்குறீங்க? இப்போ நீங்க நினைச்சிருந்தா அது சாதாரணமா கூட நீங்க கட் பண்ணிருக்கலாம். இதுக்குள்ள ஒரு விஷயம் கனெக்ட் ஆகணும்னு அவசியம் கூட கிடையாது. ஆமா, ஓகே. மேபி ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் எங்கேயாவது ஒன்று பார்த்துக்கலாம், நம்ம ஞாபகம் இருக்காது. புரியுது. எல்லாமே நம்ம கடந்து வந்த பாதை தான். ஸோ நம்மளா கிரியேட் பண்ணுறதுன்றது நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கலாம், எங்கேயாவது கவனிச்சுக்கலாம், இப்படி யோசிச்சிருக்கலாம். இப்படி வந்து எனக்கு அந்த அதை மாறுறதுக்கு ஒன்று தேவைப்பட்டது. ஸோ அப்போ இப்படி இங்கே குளிச்சான் அப்படின்றது, இங்கே வெளியில் வந்தான் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த டைம்ல இருந்தே இல்லை. நீங்க உங்க வீடுகளில் காட்டுவதாக இருக்கட்டும், அந்த அவங்க போடக்கூடிய ஒரு உடை என்னவாக இருக்கு, அவங்க பேசக்கூடிய மொழி என்னவா இருக்கு, இது எல்லாமே ரொம்ப சட்டுன்னு இவங்கெல்லாம் நிஜமான மனிதர்கள் அப்படின்னு நம்ப வச்சிருது அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயம் கூட லைக் என்ன சொல்றது, ஒரு கெரசின் கேன்ல இருந்து எடுத்து சரக்கு அடிக்கிறது இல்ல, அது பார்க்கும்போது கண்டிப்பா எனக்கு அந்த மாதிரி அனுபவம் கண்டிப்பா கிடைச்சது இல்லை. ஸோ அதை பார்க்கும்போது ஓ, இந்த ஊரை இந்த மனிதர்களை என்னால நம்ப முடியுது. இதெல்லாமே நீங்க பார்த்த அனுபவங்கள், பார்த்த பொருட்கள், பார்த்தது, கேள்விப்பட்டது. அப்போ எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்றத கேள்விப்பட்ட ஒரு விஷயம். இப்போ சரக்கு அடிக்கும் போது ஒரு டியூப்ல வச்சு கொண்டு வந்து அந்த பாலத்துக்கு கீழே இங்கே தான் பண்ணுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம். அதை நம்ம நேரடியாக அடிச்சது கிடையாது. நம்ம எப்படி அடிக்க முடியும்? கொலை பண்ண அத்தனை பேர் நீங்க கழுத்து இல்ல, அது பண்ண முடியாது. கழுத்து நம்ம நிஜமாவே கழுத்து எடுத்துட்டா வர முடியும். இது வந்து நம்ம கேள்விப்பட்டதான். இங்கே வந்து இந்த ஏரியாவில் இங்கே நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். படத்துக்காக நம்ம இது பண்ணுறதில்ல. ஒரு வந்து ஒரு படம் பண்ணுறோம்னா அந்த படத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைரக்டர் தான். ஏன் கேட்டேன்னா, இப்போ பல பேர்ல முதல் படமாக அவங்க எடுக்கிறது வந்து அவங்களுக்கு நடந்ததை, அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும் அவங்களுடைய முதல் கதையில். உங்களுடைய முதல் கதை என்னன்னா, இல்லை இது எனக்கு இப்படி நடந்துச்சு, நான் இப்படிலாம் இருந்தேன் ஒரு டைமில், அதை அப்படியே படமாக எடுக்கணுன்ற ஒரு ஸ்பேஸில் தான் பல பேர் வருவாங்க. ஸோ அதனால சசிகுமார் அப்படிங்கிறவங்கள இதில் எத்தனை அனுபவங்கள் நேரடியாக? எனக்கு அதுக்கு துளி கூட சம்பந்தம் இல்லை. நான் முதல் எல்லாத்துட்டையும் கதை சொல்லும் போது, அமீரன்ட்டையும் கதை சொல்லும் போது, நீ ஒரு காலேஜ் கதை எடுப்பேன்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா நான் படித்தது செயின்ட் பீட்டர் ஸ்கூலு, ஒரு கான்வென்ட்டில் படித்தேன். வளர்ந்த விதம் வேறு, ஆனால் நான் எடுத்த படம் வேறு. சம்பந்தமே இல்லாத, நான் பார்க்காத, கேள்விப்படாத ஒரு விஷயத்த, நான் பார்க்காத, உளவா நான் பரிச்சயப்படாத, எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தான் நான் எடுத்தேன். ஸோ அப்போ ஏன் அப்படின்னா, எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் கற்றுக்கிறேன். நான் இந்த சுப்பிரமணியபுரம் இப்படிலாம் இருக்காங்களா, இப்படிலாம் இருக்காங்க அப்படின்றது அவங்கள பற்றி நான் வந்து தீசிஸ் மாதிரி நான் கற்றுக்கிறேன். யார் எப்படி என்னன்றது. அப்போ நான் கற்றுக்கிட்ட விஷயத்த, எனக்கு தெரிகிற ஒரு விஷயத்த நான் ஆடியன்ஸ் கொடுக்குறேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நான் வந்து தெரிஞ்ச படம், இப்போ நான் வந்து ஒரு காலேஜ் படம் எடுத்தேன்னா அது எனக்கு தெரியும், இப்படி தான் வரும், இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நான் ஈஸியாக அதை நான் பண்ணிடலாம். அது எனக்கு ஈஸி. ஆனால் இது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். இது என்னென்னா, இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், நான் அதை படிக்கணும், இதை புக்கு படிக்கணுமோ இல்லை இவங்கள பற்றி படிக்கணும், இந்த மாதிரி ஆள்கள் இருக்காங்க அவங்கள போய் சந்திக்கணும், ஒரு ஜெயிலில் மனு கேட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் பார்க்கணும், இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, இவங்க எப்படி போவாங்க, இவங்க பேச்சு, இவங்க நடை, இவங்க நீ சொல்லுங்க. சின்ன சின்ன விஷயம் ஜெயில்னு சொல்கிறதுனால எனக்கு அந்த
அந்த ஜெயிலுக்குள்ளேயே போகும்போது அங்க உடைகள்லாம் அப்படியே அந்த துணியெல்லாம் அப்படியே கிடக்குறது, இதெல்லாம் கூட இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் அதை கொண்டு வர முடியும். அப்போ எனக்கு அது தெரியும் போது எனக்கு ஆர்வம் கூடுது. எனக்கு தெரியாத விஷயத்த நான் கற்றுக்கிறேன். எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் கற்றுக்கிறேன். அவங்ககிட்ட பேசுகிறேன். மனு கேட்டு ஒருத்தரை மனு கேட்டில் நான் போய் பார்க்குறேன். மனு கேட்டை போய் நான் மதுரையில் போய் ஒரு நண்பரை பார்க்குற மாதிரி உள்ளே போய் நாங்கள் பெர்மிஷன் வாங்கி உள்ளே போய் பெர்மிஷனோட மனு கேட்டு பார்க்குறோம். மனு கேட்டில் பார்த்தோன்னா எல்லாம் சவுண்டாக தான் இருக்குது. ஓகே, இங்கே கத்துறாங்க, இங்கே கத்துறாங்க, இங்கே கத்துறாங்க. ஆனால் நான் படத்தில் பார்க்கும்போது 2 பேர் மட்டும் வந்து பேசுவாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களை மனு போட்டு பார்க்க வந்தாங்க. மனு கேட்டு ஒரே ஒரு நாள் வியாழக்கிழமை எல்லாரும் பார்க்கக்கூடிய அந்த நாட்கள் வச்சுக்கோங்க. வியாழனும் அதுக்கான ஒரு டேட் இருக்கும். அப்போ மொத்தமாக தான் விடுவாங்க. புரியுது. அப்போ மொத்தமாக விடும்போது இவங்க பேசுவாங்க, அவங்க பேசுவாங்க, அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ். அப்போ நான் போய் அதை பார்த்தனால தான் அதை என்னால் உணர முடிஞ்சது. ஓ, இப்படி தான் இருக்குமோ, இப்படி தான் நம்ம பார்த்தது வேறு, இப்படி தான் இருக்கும். அப்போ அவங்க பேசுகிறது கேட்கல, அவங்க அப்போ இதை நிஜமாகவே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்புறம் அது செட்டு போடலான்னு ஒரு பிளான் போட்டோம். ஏன்னா மனு கேட்டு யாரும் தரமா இங்கே இல்லை. அப்புறம் நான் ஹைதராபாத்தில் எடுக்கும்போது தான் ஒரு 2 hours பெர்மிஷன் கொடுத்தாங்க. நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் 2 hours தான் தருவோம், அதுக்குள்ளேயும் நீங்கள் எடுத்து முடிக்கணும் அப்படின்னாங்க. அது 2 மணி நேரத்தில் எடுக்கப்பட்டது. இந்த பக்கம் ஷார்ட்டை வச்சு எல்லாரையும் வர வச்சு, ஏன்னா அது ரொம்ப அதுவும் ஜெயிலுக்குள்ளே தான் எடுத்தோம், ரியல் ஜெயிலுக்குள்ளே தான் எடுத்தோம். பர்மிஷன் சில இடங்கள் ஏரியாலாம் ரெஸ்ட்ரிக்டட். அப்போ மனு கேட்டு வந்து 2 மணி நேரம் தருவோம், அவ்வளோதான் உங்களுக்கு டைம். 2 மணி நேரத்தில் எடுத்து இந்த பக்கம் 1 மணி நேரம், அந்த பக்கம் ஆங்கிள் வச்சு ஷார்ட்டை வச்சு இவங்க க்ளோஸை வச்சு எல்லாம் அதை வச்சு, அப்போ எல்லாமே கத்தி தான் பேசுவாங்க. இங்கே வந்துடு அப்படின்ற அந்த அப்படி தான் அதை பண்ணுது. எடுத்த உடனே இந்த இளைஞர்கள்லாம் இல்லை, இந்த ஒரு 4 பேர் இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ற இவங்க பரமாவும் அழகிறோம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்னு ஓரளவுக்கு நம்மளால ஆரம்பத்துலேருந்து உறுதியாக சொல்ல முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். கஞ்சா கருப்பு மற்றும் இன்னொருத்தன், அவங்க 2 பேரும் தனியாக அவங்க ஒரு கேங்கா அப்படி சுற்றிக்கிட்டு இருக்காங்க பெரும்பாலும், இல்லையா? எல்லாத்துக்குமே சட்டுன்னு கோவப்படக்கூடிய நபர்களாகவே இருக்காங்க. எல்லாத்துக்குமே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப சுலமா வெறியாகிறாங்க. இவங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா இன்வேரியபிளி அங்க ஒரு சண்டை வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த சண்டையுமே நீங்க ரொம்ப சீரியஸான ஒரு சண்டையா தான் நீங்க காமிக்கணும்னு நீங்க காமிக்கிறது இல்ல. நிறைய சண்டைகளை வச்சு கொஞ்சம் நகைச்சுவை எலிமெண்ட் அதுக்குள்ள கலக்குறீங்க. ஜேம்ஸ் வாசன் அவங்க அடிக்கிற டக்கரை அடிக்கும்போது ஓகே, ஏதோ என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு ஜோன்ல இருக்குல்ல. இந்த மனநிலையை பத்தி சொல்லுங்களேன். இந்த வயசுல எல்லாத்துக்குமே வெறி கொள்வது, எல்லாத்துக்குமே போய் சண்டை போடுவது, தனக்கு ஏதாவது ஆயிருமோ, போலீஸ்ன்னு நினைச்சிட்டு ஜெயிலுக்கு போயிருமோன்ற ஒரு சின்ன பயம் கூட இல்லாம இருப்பது. இந்த கதாபாத்திரங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த இளைஞர்களை? இது என்னென்னா கோவம் தான். கொஞ்சம் கோவத்தை தள்ளி போடணுன்ற ஒரு விஷயம் தான். இப்போ எல்லாருமே ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாங்க. எல்லா விஷயத்தையும், அது கோபமாக இருக்கட்டும் இல்லை சோகமாக இருக்கட்டும், எல்லாருமே ஓவராக இதாகிடுறாங்க. அந்த கோவத்தை எல்லாருமே கட்டுப்படுத்தணும். அதுதான் ஒரு ஆத்திரம் தான். நீங்கள் ஜெயிலில் தப்பு செஞ்சவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கோவம்னால தான் இருக்கும், ஆத்திரத்தினால தான் இருக்கும். நீங்கள் காசுக்கு கொலை பண்ணதோ இதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் முக்கால்வாசி பேர் அங்கே இருக்கிறவங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்க கோவத்துலேயும் ஆத்திரத்துலேயும் ஒரு செகண்ட் தள்ளி போட்டு அந்த ஒரு நொடியில் வெறியாகி அந்த 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 கோவத்தை நான் அப்புறம் அங்கே ஃபீல் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துக்கலாம், கொஞ்சம் நேரம் அதை தள்ளி போட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். எல்லாருக்கும் ஒரு எமோஷனல் ஆகும். அந்த எமோஷனலை நம்ம கட்டுப்படுத்தணும். விஷயம் நமக்குள்ளே அது அந்த செல்ஃப் இது வரணும். கொஞ்சம் தள்ளி போட்டாலே கொஞ்சம் மறந்துடும். இப்போ அவங்களோட நான் கோவப்படுறேன்னா, என் நண்பனோட நான் கோவப்படுறேன்னா, வார்த்தைகள் தான் வார்த்தைகளுக்கு ரொம்ப ஒரு பயங்கர ஒரு இது இருக்கும். நம்ம எங்கே கோவப்படுறோம்னா நீங்கள் பேசுகிற வார்த்தைகளும் நான் அடுத்து அது பதில் சொல்கிற வார்த்தையும் தான் ஒரு சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு சைலன்ஸ் தான். கோவத்தில் தாண்டது அமைதி தான் சிறந்த. இவங்க எல்லாருமே என்ன சொல்றது, ஒரு சைலண்ட் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன கொஞ்ச நேரத்தில் அமைதியானோடனே நம்மளே யோசிக்க ஆரம்பிச்சோன்னா அவங்களும் யோசிக்கணும். அப்போ உன் கோவம் குறைஞ்சிரும். அதான் கோவத்தை குறைச்சிட்டு பேசும்போது ஒன்றும் ஆகாதுன்றது. இந்த பசங்க எல்லாமே ஒரு வேலை இல்லாதவங்க இல்லை, ஒரு 20 சில்ட்ரன்ற மாதிரி சொல்ல முடியுமா, ஒரு ஏர்லி 20s இருக்கக்கூடிய பசங்கள்ல. ஸோ இந்த வயசு ரொம்ப முக்கியமா பார்த்தீங்களா? இவங்க எல்லாருக்குமே இந்த வயசுல தான் இவங்களுடைய மனநிலை இப்படி இருக்க முடியும்ன்ற மாதிரி நீங்க தான் தீர்மானிச்சீங்க? இல்லை, அந்த வயசுல தான் அந்த கொஞ்சம் எல்லாருமே அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த வயசு தான் அந்த ரவுடிசத்துக்கு உள்ள வர்றது பார்வை. அதுதான் எல்லாருமே நான் எடுக்கும்போது ஒரு இளைஞர்களை பற்றி எடுக்கணுன்ற ஒரு கதை எடுக்கும்போது நான் இந்த மாதிரி டார்க் சைட் ஆஃப் இந்த இளைஞர்களை பற்றி எடுக்கணும்னு நான் யோசிச்சேன். அதான் காலேஜ் இளைஞர்களை பற்றி எடுக்கல. இந்த மாதிரி டார்க் சைடாக எப்படி ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்களை பற்றி எடுக்கணுன்ற ஒரு விஷயம். வேலை இல்லாமல் சும்மா வெட்டியாக தெரிய போகுது, அவங்க எப்படி மிஸ்யூஸ் பண்ணப்படுறாங்க, அவங்க ஈஸியாக மாற்றப்படுவாங்க. அது ஈஸியாக எப்படி மாற்றலாம், அவங்களுடைய மூடை மாற்றலாம், என்ன ஒரு
எல்லாமே செஞ்சு அதுதான் வச்சேன், பழக்கத்துக்காக தான் எல்லாமே அப்படின்னு ஆமா ஆமா ஒரு கிளைமேக்ஸும் வச்சது. அதில் தான் வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவாங்க, ஈஸியாக மாறுவாங்க அப்படின்றதுக்கு வந்து யோசிக்க மாட்டாங்க. எல்லாமே எமோஷ்னல் தான், கோபம் மட்டும் இல்லை, ஒரு கோபம் மட்டும் இல்லை, ஆத்திரம், சென்டிமெண்ட்டு எல்லாமே வந்து எமோஷ்னல் தான். அதனால தான் அந்த சீனே நாங்கள் வச்சோம். இவங்க எப்படி மாறுறாங்கன்றதுக்கு நான் ஒரு சீன் வச்சது. இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து சமுத்திரகனி பேசுறது, தண்ணி அடிச்சுட்டு ஆமா அந்த பேசுறது, ரூம்ல உட்காந்து பேசும்போது நான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக அந்த சீன் வச்சது. இவங்களை எப்படி மாறுறாங்க அப்படின்றதுக்கு வந்து அவர் மாற்றுவார். நான் இப்படி இருந்தேன், அவங்களெல்லாம் நல்ல ஒரு வேலை வாங்கி தரணும்னு நினச்சேன், ஆனால் முடியலையே, இப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு அவங்கள எமோட் பண்ணி விடுறது தான். கரெக்ட். அந்த எமோஷனில் அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ என்னென்ன பண்ணணும், அதில் அவங்களுக்கு ஒரு ஆசையும் காமிக்கிறாரு, நான் வந்து அவங்களெல்லாம் ஒரு இது பண்ணிடுவேன். அப்போ என்னன்னா, அண்ணன் நம்ம இவ்வளோ செய்யணும்னு நினச்சாரு, அப்போ நம்ம அண்ணனுக்கு ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு இப்போ என்னென்ன பண்ணணும், இந்த கேள்வி தான் அவர் பண்ணணும். கொலை பண்ணிடுவா, அவனை தூக்கிடலாமா அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் பேசாதப்பான்ற மாதிரி அங்கே ஒரு சின்ன அந்த இது பண்ணி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி போக ஆரம்பிக்கிறார். ஸோ அப்போ அவங்க ஈஸியாக மாற்றலாம். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த சீன்லேயே இல்லை, சமுத்திரகனி அவங்க வந்துட்டு இவங்களை ஏமாத்துறாருன்றது நமக்கு ஓரளவுக்கு தெளிவாக நம்மளால கவனிக்க முடியுது. அப்படி இருந்தும் ஒரு இடத்துல அவர் சொல்லும்போது அந்த மியூசிக்குமே அவரை ரொம்ப தெளிவாக இவர் இல்லை, இவர் ஒரு கெட்டவன் தான், இவர் எங்களை மனிப்புலேட் பண்றான்னு கொஞ்சம் எடுத்தே சொல்லுது அந்த இசை. அது நீங்க அவசியமா பாத்தீங்களா? அந்த இல்லை, அது ரொம்ப முக்கியமாக வேணும். ஏன்னா ஒருத்தவங்கள வந்து மைண்ட் ரீதியாக வந்து மாற்றுறதுன்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஸோ அப்போ மைண்டாக ஒருத்தன் இப்படி இருக்கான், இவங்களை இப்படி மாற்றலான்றது அந்த காலகட்டத்தில் எப்படி மாற்றுறாங்கன்றதுக்கு சமுத்திரக்கனியோட அந்த இது தேவைப்பட்டது. ஸோ நிறைய இணையங்கள் மூளைச்சலவைகள், அதான் மூளைச்சலவைன்னு சொல்கிறோம். நம்ம உங்கள் மைண்டை மாற்றி ஒரு இடத்துக்கு கொண்டு போடுறது. அது இப்போ வரைக்கும் பெருசாக வந்து அவங்க மனசில் வேணால் அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்கலாமே ஒழிய, உள்ளுக்குள்ளே ஒரு விதமான குழந்தைகளாகத்தான் அவங்க ஈஸியாக மூளைச்சலவை பண்ணலாம்ன்ற நம்பிக்கையில் தான் இப்போ நிறைய பேர் அதுதானே பண்ணுறாங்க. ஒரு தப்பான காரியத்தை பண்ணுறதுக்கு ஒரு காசு ஒன்று இருந்தாலும், காசு கொடுத்து பண்ணுறதுக்கு ஒன்று வந்தாலுமே மூளைச்சலவைகள் மூலமும் மாற்றி செய்யப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது அந்த மூளைச்சலவைகள் தான் அந்த பர்டிகுலர் கேரக்டர் அப்போ பண்ணுறாங்க. சொல்லுங்கள், இப்போ இவங்க 4 பேரையுமே பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஏன்னா இவங்க செய்யக்கூடிய செயல்களும் ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் சும்மா டம்ளர் தூக்கி வீசுவானுங்க, எதையாவது தூக்கி அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. ஒரு இடத்துல இவங்க இந்த ஜோனுக்கெல்லாம் போகும்போது இன்னுமே ஒரு வெளியாளாக மாறிடுறாங்க நம்ம பார்வைக்கு. கொலை செய்யறது இவ்வளவு அசால்ட்டா சொல்றானுங்களே, பாட்டில உடைச்சிட்டு அதுக்குள்ள போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. இருந்தும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு டைம்ல இப்போ உங்க முகத்தையும் ஜெய் அவங்களுடைய முகத்தையும் பார்க்கும்போது நியாயமா பார்த்தா நான் வெறுக்கணும். ஏன்னா இவங்க வெறுக்கத்தக்க இளைஞர்களாகத்தான் நடந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் ஒரு விதத்துல ஏதோ ஒண்ணு இவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்றதும் என்னால நம்பிட்டே இருக்க முடியுது. அதுக்கான காரணம் என்னவா பாக்குறீங்க? நான் வெறுக்கணும் நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த இளைஞர்களை? இல்ல, நீங்க அவங்கள ஹீரோவா காமிச்சிட்டோம்ல, வில்லனை ஹீரோவா காமிச்சிட்டோம். அவங்க வந்து வில்லன் தான் ஆக்சுவலா. நீங்க இப்படி யோசிச்சீங்கன்னா, அவங்க போய் வேற பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சுன்னா வில்லங்க தான் அப்படின்ற ஒரு விஷயம். அதை வந்து எங்க நாங்க வந்து போனோம் டைலாக்ல 4 காசு சம்பாதிக்கலையும் சந்தோஷமா தான் இருந்தோம். ஆமா. ஸோ அவங்க ஆட்டம் பாட்டம் அவங்களோட லைஃப் சின்ன சின்ன சண்டை போட்டுக்கிட்டு அது அவங்களுக்கு பெரிய ஃபைட்டும் கிடையாது. வந்து ஒரு ஏரியாவுக்குள்ளே போடுற ஒரு இதுதான். ஆனால் எப்போ அவங்க வந்து இந்த தப்பான பாதையில் போக ஆரம்பிச்சாங்க, அதுதான் ஒன்று. எப்போ அவங்க கத்தியை தூக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ தான் அவங்க லைஃப் மாறுது. அது வரைக்கும் அவங்க படம் பார்த்துட்டு சந்தோஷமா. அண்ட் அப்போ கூட நீங்கள் நம்புனீங்க இல்லை மக்கள் வந்து இவங்கள இப்போ கூட வெறுக்க மாட்டாங்க, ஒரு வெறுக்க மாட்டாங்கன்றதை நான் நம்பினேன். ஏன்னா நம்ம ஹீரோவா அவங்கள தான் சித்தரிக்கப்படுறோம். ஆமாம். எதுவும் செய்யறது கிடையாது. அவங்க ஹீரோவா வில்லனா அப்படின்ற அது வரைக்கும் என்னன்னா ஹீரோ நல்லவர், இது பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ ஒரு இளைஞர்கள் அப்படின்னும் போது அவங்கள என்னவா பார்க்கணும்னா, பாவம் அவங்க எங்கன்னா அவங்க மேலே எங்கே இதாகுதுன்னா அவங்க மேனிப்புலேட் பண்ண போகிறாங்க. அவங்களாம் உள்ளே போகல, அவங்க ஆல்ரெடி இது ரவுடிஸுமே கிடையாது. ஒருத்தன் என் ஃபேமிலியோடு இருந்தான், இது பண்ணுவான். ஆனால் வேலை இல்லாமல் சும்மா இருந்தாங்க. அவங்க படிச்சுட்டு அவன் வேலைக்கு போயிருந்தா போயிருப்பான். அவன் வேலை இல்லாமல் வெட்டியாக ஒரு இடத்துல உட்கார வரும்போது அவனை எப்படி பயன்படுத்திக்கிறது, இந்த சமுதாயம் எப்படி பயன்படுத்திக்கிறது, எப்படி அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அப்படி தான் காமிக்கப்படும். அப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க நல்லா கரெக்டான ஆளு. அண்ட் இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு காதல் கதையுமே இருக்கு. ஆமாம், ஒருத்தன் லவ் பண்ணி தெரிஞ்சான், லவ் பண்ணா, ஒருத்தன் லவ் பண்ண நீங்க தானே என்னையே யாரும் பார்க்க மாட்டீங்க. ஆனால் ஜாலியாக தான் இருந்தாங்க. அவங்க பாட்டுக்கு படம் பார்க்க, தேட்டரில் ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்க, டான்ஸ் ஆட, அப்படிதான் நம்ம காமிக்கப்பட்டது. அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சது. அழகர் வந்து சொல்லும்போது, ஆமா நீ எப்ப பாரு கடுன்னு வெறியா சுத்திக்கிட்டு இருந்தா யாரும் நாங்களும் கலராத்தாலடா இருக்கோம், எங்களை ஒருத்தையும் பார்க்க மாட்டாளுங்க.
நீ எப்போதும் மூஞ்சிய உருன்னு வச்சுருந்தா எவ பாப்பா, இந்த டோப்பன் கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு வந்து சொல்லுங்க. இப்போ சுவாதி அவங்க ப்ளே பண்ற கேரக்டர்ல அவங்க வந்துட்டு இவரே எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு இடத்துல. ஏன்னா மற்ற யாருக்குமே புரியல. எனக்கு தெரிஞ்சு பரமனுக்கே புரியுமான்னு தெரியல. எதுக்கு இவனை லவ் பண்றான்னே புரியலன்ற ஜோன்ல தான் இருக்கு. ஆனா அவ இதுல தெளிவா இருக்கான்னா, சின்ன வயசுல இருந்து நான் அவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு பாத்துட்டு இருக்கேன். அழகருக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நல்லத்தனம் அவ கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் அவன் நேசிக்கிறதா பாக்குறேன். சின்ன வயசுல நாங்கள் அதை வந்து ஏன் அதை வந்து ஆஃப்வே ஓப்பனிங்காக நான் வச்சேன்னா, எப்படி லவ் பண்ணாங்க, இவனை ஏன் எப்படி லவ் பண்ணான், இவனை லவ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, இதெல்லாம் வைக்கணும். ஸோ அப்போ அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அவங்க ஆல்ரெடி காதலிச்சிருக்காங்க, ஏற்கனவே பார்த்துட்ருக்காங்க, அதுவும் என்ன பார்க்குதுன்னு ஆஃப்வே தான் ஓப்பன் பண்ணோம். ஆமாம், அந்த படத்தில் ஆல்ரெடி காதலிச்சிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபேக்சுவேஷன் தான் அது காதலாக மாறுது. ஏதோ ஒரு இடத்துல அவனை பிடிச்சி, இல்லாட்டி ரவுடியை எப்படி காதலிச்சா அப்படின்றது வரும். அந்த கேள்வி வரல. ஏன்னா அப்போ அவன் ரவுடியே கிடையாது, அவன் கொலையும் பண்ணலை, கொலை பண்ணல. ஏன்னா அவன் சண்டை போட்டதை அவன் வந்து வான் தான் பண்ணுறான். தெருவில் நீ 4 பேர் அடித்தா நீ பெரிய இதா அப்படின்றான். அப்படின்னும்போது ஒரு பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லுவான். அங்கேயும் அட்வைஸ் தான் பண்ணுவான். இன்னொரு சீனில் அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே எல்லாருமே வேறு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. ஆனால் எனக்கு உங்ககிட்ட இருக்க ஃபோட்டோ நீ பேப்பரில் அரெஸ்ட் ஆன ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன். ஒரு பொண்ணு விதவிதமாக வச்சுருப்பாங்க, ஆனால் நான் இதை வச்சுட்ருக்கேன், ஆனால் இன்னும் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு தான் அவன் சொல்லுவான். நான் அவன் லவ் பண்ணுவான். ஆமாம், அது பொண்ணுக்கான ஒரு இது. திருப்பி அவளும் மூலச்செலவை தான் செய்யப்படுறான். கடைசி சித்தப்பா வந்து மாத்திரதான் அவனும் அங்கே வந்து அந்த வேலையை அவனும் அதே அந்த வயசு உள்ள ஒரு பொண்ணு, அவளும் ஈஸியாக மூலச்செலவு செய்யப்படுறா. அவங்களுக்கு தெரியுது, ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், இவங்களை எங்கே அடிக்கலாம், எங்கே இது பண்ணலான்றது ஒன்று. ஸோ இவங்க எல்லாம் சென்டிமெண்ட்டை காமிச்சு தான். அதனால தான் ஐ திங்க் சமுத்திரக்கனி அவங்களுடைய ஒரு கதாபாத்திரம் வந்து ரொம்ப ஒரு பயம் நமக்குள்ள உருவாக்குற அளவுக்கு அது ரெஜிஸ்டர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் வெளில போய் யாரையா அடிக்கிறாரா, இன்ஃபேக்ட் 2-3 இடத்துல அவர் ஆல்மோஸ்ட் கொலை செய்யவே பட்டிருப்பாரு. அப்படி இப்படி எஸ்கேப் ஆயிடுறாரு. ஸோ பயங்கரமா ஒரு வீரனா போய் அடிப்பானா உதைப்பானா அதெல்லாம் ஒன்றும் பயங்கரமா பண்றது கிடையாது. நீங்க நினைச்சிருந்தா அவருக்கும் ஒரு ஃபைட்டை ஒன்று போட்டு அவருடைய கெத்தையும் நீங்க காமிச்சிருக்கலாம். ஏன்னா கண்டிப்பா பாடியெல்லாம் இருக்கு, நல்லா உயரமா பெருசா தான் இருக்காரு. பட் நீங்க இல்லை, நான் அந்த ஜோனுக்குள்ளேயே போல, இவன் பண்றக்கூடிய எல்லா வேலையுமே இன்னொருத்தனை உளவியல் ரீதியா ஒரு விளையாட்டு விளையாடு. அதனால தான் நம்ம அந்த இந்த இதுக்கு தான் நம்ம மொட்டை மாடியில் ஒரு சீன் வச்சுருப்போம். ஏன்னா நீ போய் சண்டை இப்போ இதில் சண்டை போட்டு வந்தேம்ல அப்படின்னு மூத்த அண்ணன் என்ன சொல்லுவார், அவர் படித்தவர், அவர் என்ன சொல்லுவார், இதெல்லாம் நம்ம பார்க்குற வேலையாடா. ஏன்னா சமுத்திரக்கனி அடிக்கணும் பிடிக்கணும் தான் போவார். ஒவ்வொரு அண்ணன் கேரக்டரும் ஒவ்வொரு வித்தியாசமாக, ஒருத்தர் அரசியல்வாதி, ஒருத்தர் படித்தவர் மூத்தவர், இவர் வந்து அடாவடியாக போகணுன்னு நினைக்கிறவரை கண்ட்ரோல் பண்ணுவார். அவர் இது நம்ம பார்க்குற வேலையாண்டா, எதுக்குடா அவங்களாம் இருக்காங்க கரெக்ட் அப்படின்னு காமிப்பார். அந்த கீழே உட்காந்துருப்போம், நம்ம ஒன்றா அடிச்சுட்டு வர்றதுக்கு தான் இருக்காங்க, நம்ம இறங்கி செய்யக்கூடாது விதத்தில். ஆல்மோஸ்ட் அவங்க பார்வையில் இவங்க தெருவில் நமக்காக அப்பப்போ நம்ம பிஸ்கெட் போட்டால் சாப்பிட்டு இருக்கிற நாய்கள். நம்ம அவங்கள எதுக்கு வேணால் பயன்படுத்திக்கணும். அப்போ சொல்லுவோம், இது நம்ம பார்க்குற வேலை, அடிதடி பண்ணுறது நம்ம வேலை கிடையாது, நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதை தான் அந்த கேரக்டர் சொல்லுவார். அதனால் அவர் போய் இது பண்ண நம்ம லவ்னு பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த கல்லுக்குள் ஈரம்லேருந்து ஒரு பாட்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க, சிறு பொன்மணி அலையும் அப்படின்னு சொல்லிட்டு, இளையராஜா அவர்கள் பாட்டு. அந்த டைமில் நீங்கள் ஏதாவது அந்த டைம்ல இந்த காப்பிரைட் அந்த இது வரல, அப்போ வரல, அதுக்கப்புறம் தான் அது வந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. அந்த அந்த ஒரு 1980ல செட் பண்ண படம் அப்படிங்கிறதுனால நீங்க கரெக்டா தேர்ந்தெடுத்தீங்களா? அந்த வருஷம் அந்த படம் அந்த வருஷம் என்னென்ன படம்லாம் வந்துச்சு அது தேர்ந்தெடுத்து. அதுல எந்த பாட்டு இது? இல்லை, நான் ஸ்கிரிப்ட் எழுதும் போது எப்படி இந்த ஸ்கிரிப்ட்ல எல்லாமே வச்சுருந்தோம். ஸ்கிரிப்ட் எழுதும்போது கண்களை ரெண்டால் இந்த சாங் எதுவுமே இல்லை. ஒன்லி இளையராஜா சாரோட அப்போ ரெட்ரோ சாங் என்னென்ன இருக்கோ, பழைய சாங் என்ன இருக்கோ அந்த 80களில் மித்த எல்லா யார் எந்தெந்த பாட்டு பெஸ்ட் சாங் வச்சோ அதை அப்படி தான் நான் பிளான் போட்டேன். ஓகே. ஸோ அதில் தான் வந்தது இந்த சிறு பொன்மணி சாங். ஃபுல்லாக அந்த சாங் தான் வச்சேன். அப்போ நான் பாட்டே இல்லை. ஜேம்ஸ் சார்ட்ட போய் சொல்லும்போது இதில் உங்கள் மியூசிக் டைரக்டர் நீங்கள் தான் எல்லாம் சொன்னோன்னே, ஆனால் படத்தில் நீங்கள் எந்த பாட்டும் இல்லைன்னு, என்னடா இதை வந்து சாப்பிட கையில் வச்சுட்டு ஆமாம் தட்டி விட்ட மாதிரி இருக்குன்றா, நான் மியூசிக்னா பாட்டு தான்டா வேணும், இல்லை நீங்கள் எந்த பாட்டுலாம் நான் ராஜா சார் பாட்டு அங்கங்கே வச்சுருங்க அப்படின்ற, அதுதான் அது ஆம்பியன்ஸாக இருக்கும். அப்படி தான் வச்சேன். இந்த பாட்டாக நான் தனியாக வைக்கலை. அதனால தான் சிறு பொன்மணி அந்த இதில் தான் சுற்றும், இப்போ போகிற இடத்துல தான் வரும். அது மாதிரி சோகப்பாட்டு ஒன்று வரும், அவன் ஜெயிலிருந்து இறங்கினவுன்னு. அப்போ நான் வந்து ஆக்சுவலாக நான் யோசிச்சு வச்சு இதயம் போகுதே, இதயம் அந்த பாட்டு ஒன்று, அது வந்து ரேடியோவில் அதான் அவங்க இறங்கும்போது. ஆனால் இப்போ காதல் சிலுவையில் தான் மாற்றியும். அதுக்கப்புறம்
இப்போ உள்ளது காதல் சிலுவைகள். நான் அதுக்கு யோசித்தது இது. அப்போ நான் எல்லாம் இது பண்ணும்போது ஸ்கிரிப்டை மறுபடியும் ஷூட்டிங் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது ஹீரோ ஹீரோயினுக்கான சந்திப்பு வந்து 4 சீன் தான் படத்தில் இருக்கும். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 2 தடவை தான் மீட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் அதுலேயும் அவங்களுக்குள்ள ஒன்றும் பேச்சு கீச்செல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஏன்னா கண்ணை பார்த்து சுட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. தூரத்தில் 2 பேரும் ஈக்குவலாக பேசுனது. ஃபைட்டு முடிஞ்ச உடனே இந்த மரத்துக்கிட்ட வாங்கன்னு சொல்லி மரத்துக்கிட்ட பேசுகிற ஒரு சீனு. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் அதுதான் இதில் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் 3 சீன் தான் இருக்கும். அந்த ஃபோட்டோ காமிச்சு நான் இது வச்சது. இன்னொன்று ரெஸ்டாரண்ட்டில் பேசுவாங்க. அது 3 லாஸ்ட் சீன் கிளைமேக்ஸ், அவ்வளோதான். ஆனால் அவங்க சந்தித்தது 3 சீன் தான். கிளைமேக்ஸ் பண்ணி படத்தில் இவ்வளோ தான் சந்திச்சிருக்கேன். எப்படி உங்கள் லவ் இதுன்றது இப்போ எனக்கு பாடல் தேவைப்பட்டுச்சு. இருந்தாலும் சிறுபொன்மணி வந்து அது வந்து அட்மாஸ்பியர் சாங், அது வந்து பேக்ரவுண்டு சாங் தான். அது வந்து ஒரு ஆம்பியன்ஸாக தான் அதை வச்சுருந்தேன். பட் ஒரு சாங்கு ஒரு இதுக்கு தேவைப்பட்டணும்னு இப்போ அவர்கிட்ட கேட்டது ஒரு சாங் வேணும்னு நம்ம தான் இது வந்தது. கண்கள் 2 பாட்டு ஒன்று. கண்கள் 2 நான் என்ன எடுத்துட்டேன்னா அதுக்குள்ளே கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், அதை வந்து வெறும் ஒரு இவங்க ஆடினாங்க ஒரே இடத்துக்குள்ளே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு கதை ஆடும்போது இப்போ இந்த மொத்த படம் என்ன ஆயிடுச்சுன்னா லவ் படம் ஆயிடுச்சு. காதல் படமா கண்கள் வந்தோடனே மொத்தமாக காதல் படமா நம்ம வேற சொல்ல வந்தது அது வந்து காதல் படமாகவும் ஆயிடுச்சு. ஸோ அப்போ லவ் பிடிக்கிறவங்களுக்கு அது எல்லாருக்குமான படமாக ஆயிடுச்சு. ஏன்னா என்னோட இல்லாட்டினா ராவா அதை தூக்கிட்டோம்னா அது லவ் படமே கிடையாது, அது அரசியல் படமாக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், ஒரு அரசியல்வாதி எப்படி அவனுடைய பயணம் அரசியல் படம் தான். நான் எடுத்தது அரசியல் படம் தான். அது வந்து கண்கள் என்றால் வச்சோம்னா யாருக்கும் அது அரசியல் படமாக தெரியலை. இன்டெப்த்தாக பார்க்குறவங்களுக்கு தான் அது ஒரு அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லவ் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரசியல் ஒரு விதத்தில். ஏன்னா 80s தான் மதுரைக்குள்ளே ரவுடிசம் வந்தது. நான் அதுதான் 80sன்னு வச்சது. ஏன்னா அப்போ தான் வந்து அரசியல் அரசியலில் இவங்களெல்லாம் வேலை இல்லாதவர்களை பயன்படுத்திக்கிட்ட ஒரு அந்த டைம் தான் வந்த ஒரு இதாக நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்த நான் அதுக்குள்ளே அப்படியே புத்தி வச்சேன். இப்போ இது வச்சனால எனக்கு ஒரு பெட்டராக ஒரு அது சேஃபாக இதாகிடுச்சு. இல்லாட்டி பல விமர்சனங்கள் ரொம்ப ஹெவியாக ட்ரையாக இருந்திருக்கும் விமர்சனங்கள் வந்திருக்கும். ஒரு அரசியல் படமாக இருந்தால் அது இப்போ அரசியல் படம் இல்லாமல் நார்மலாக ஒரு படமாக இருந்தால் எல்லாருக்குமான ஒரு படமாக இருந்துச்சு. அரசியல் படம்னா அரசியல் சமுத்திரக்கனி அந்த இளைஞர்கள் வச்சு பண்ண மாதிரி நீங்கள் இந்த படத்தை பற்றி வச்சு ஒரு வேலையை ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அது வந்து மாற்றிருச்சு. இப்போ கண்கள் 2 நீங்கள் சொன்னீங்கல்ல, இது வெறும் நான் காதல் பாட்டாக மட்டும் பார்க்கல அப்படின்னு. அதில் என்னோட ஃபேவரட் போர்ஷன் வந்து ஒரு ஐ திங்க் செகண்ட் இன்டர்லூட்னு நினைக்கிறேன். அந்த பிட்டு வரும்போது நீங்க அதை லவ்ல இருந்து என்டையரா ரிமூவ் பண்ணிட்டு அங்கிருந்து அந்த மியூசிக்கு ஏத்த மாதிரியே சமுத்திரக்கனி அவங்க அப்படியே தேடிக்கிட்டே வருவாரு. இவங்க அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளேயே ஒரு குட்டி ஒரு த்ரில்லர் ஸ்டோரி ஒரு சின்ன ஒரு விஷயம் வச்சிருப்பீங்க. அது பாட்டு கிடைச்ச பிறகுதான் பண்ணிருக்க முடியும். பாட்டு கிடைச்ச பிறகுதான் வச்சு பாட்டு அந்த மியூசிக் கிடைச்ச உடனே தான். அந்த அதுக்கு முன்னாடி அது தனியா அந்த பாட்டு கேட்கும் போது இல்ல, சத்தியமா அந்த மியூசிக்ல எனக்கு எந்த வில்லங்கமோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ த்ரில்லோ எதுவும் தெரியல. எனக்கு அதுக்குள்ள ஒரு காதலான ஒரு எமோஷன் மட்டும்தான். ஆமாம், வச்சு அவர் பிஜிஎம் போட்டு கொடுத்தவனே தான் இந்த பிஜிஎம் பயங்கரமாக வாசிச்சார். இது என்ன பண்ணோன்னா அப்போ வந்து இங்கே இவருக்கு தெரியாமல் ஒன்று நடந்துட்டுருக்குன்றதுனால அந்த கோயிலில் வச்சுக்குவோம். இப்படி வந்தார், வரும்போது சப்பரம் வந்துச்சு அப்படின்னு அந்த மியூசிக் வந்த பிறகு தான் அதை ஒரு விதத்துல இந்த கதையினுடைய போக்குக்கும் கதையில என்ன நடக்குதுன்றதுக்கும் பயங்கரமா யூஸ் ஆகுது இல்ல. ஏன்னா டக்குன்னு நீங்க இதுல இந்த மொத்தமா இதுல இருந்து நீங்க வெளியே போக வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்லை. நான் இந்த கதைக்குள்ளே யாராருக்கு என்னென்னன்றத இதாயிருச்சு. பரமனுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன அப்படின்றது இந்த சாங்குள்ளே நான் வச்சுட்டோம். ஆமா, அவனுக்கும் பிடிச்சிக்காது அப்படின்றத அந்த சாங்குக்குள்ள தான் கல் எடுத்து அடிக்க போவான். ஆனால் இவன் 2 பேரையும் சமாதானப்படும். அது காமெடியாக ஆயிடுச்சு. அப்புறம் அப்போ அந்த சாங்குக்குள்ள எல்லாமே இருந்தது. ஃபன் மூமெண்ட் இருந்தது, இவங்களுக்கு என்ன இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம். அது சாங் நீங்கள் ஃபைட்லாம் எப்படி கொரியோகிராஃப் பண்ணீங்க, அது எப்படி ஷூட் பண்ணீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஃபிலிமில். ரொம்ப நிஜமாவே ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. நிஜமாவே இங்கே நடக்குது, நம்ம பக்கத்துல இருந்து பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தான். ஐ திங்க் ஆரம்பத்தில் அந்த ஒரு கேஷுவலாக ஒரு ஃபைட்டில் இவருக்கு கொஞ்சம் அந்த ஹேண்டிகேப்டாக இருப்பாங்கல்ல, கால் சரியா இல்லாதவங்களுக்கு, அவங்க வந்துட்டு அப்படி சாஞ்சிட்டு அவர் பங்குக்கு அவர் உட்காந்துட்டு ஏதோ கல்லெல்லாம் பொறுக்கி அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த கல்லை சரியா கூட அடிக்க மாட்டார் யாரையும் வந்து. ஒரு விதமான அவருடைய ஒரு வெறிக்கு இப்போ நான் என்ன பண்ணணுமோன்னு. அண்ட் நீங்க என்ன இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க சும்மா அவரை அப்படி காமிச்சிட்டு நீங்க ஃப்ரீயா விட மாட்டீங்க. நீங்க அவர்கிட்ட இருந்து அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்லயே கொஞ்ச நேரம் உட்காருவீங்க. அவன் பார்வையில இருந்து நீங்க பாருங்க கொஞ்ச நேரம் இந்த சண்டைய அப்படின்னு. அது ஏன் அவசியம் உங்களுக்கு? லாஸ்ட்ல என்ன நடக்குதுன்னு தேவைப்படும். அவன் வந்து அவனுடைய இயலாமையை காமிச்சு.
எல்லாம் இது பண்ணும்போது அவனால் காப்பாற்றணும், ஆனால் முடியலை அவனால். அந்த முடியாத ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் அவனுக்கு. ஆனால் முடியலைன்னு கல்ல தூக்கி போடுவான். ஆமாம், ஏன்னா அவனால் முடியலை, ஃபைட் பண்ண முடியல. ஆமாம், ஆனால் பண்ணணும், மனசு வந்து பண்ணணும்னு நினைக்கிது, அவனுடைய உடம்பு ஒத்துழைக்கலை. ஆமாம். ஸோ அதை காமிக்கிறதுனால அதை ரொம்ப நேரம் காமிச்சான். கல்லை தூக்கி அவனால் எரிஞ்சது கல்லை தான் தூக்கி எறிய முடியும். ஆனால் காப்பாற்றணும், நண்பர்களை காப்பாற்றணுன்றதுக்காக அவன் போராடுறான், கத்துறான் அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஐடியா கிடையாது. சோடா பாட்டில் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட தான் என்கிட்ட தான் கொடுப்பான். ஆக்சுவலி இது வந்து நான் மாஸ்டர்கிட்ட சொல்லும்போது, ஃபைட் மாஸ்டர்கிட்ட சொல்லும்போது அவர் ஃபைட்டாக தான் எடுத்தார். நார்மல் சினிமா ஃபைட்டாக தான் முதல் நாள் வந்து எடுத்தது. ஆனால் அது வரல, நான் நினச்சது ஃபஸ்ட்டு வரல. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை வண்டி வச்சுருப்பார். சார் என்ன சார் அப்படின்னா, குதிரை வண்டி சார், இது குதிரை இப்படி போகிறீங்க, குதிரை வண்டிக்குள்ளே நீங்கள் தவறீங்க, இதுக்குள்ளேலாம் இருந்தது. புரியுது. அப்புறம் ஒரு பாத்திரம் அதெல்லாம் வந்துச்சு, பாத்திரத்து மேலே விழுவீங்க, அங்கேருந்து சண்டை அப்படின்னாரு. எனக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆச்சு, என்னடா. அப்புறம் எடுக்கிறாரு, மாஸ்டர் கையில் கொடுத்தோம். நம்ம முதப்போ மாஸ்டர் கொடுக்கணும். கொடுத்தவுடனே அவர் பாத்திரத்தில் விழுகிறீங்கன்னொடனே விழுந்தோம். வழக்கமான ஃபைட்டாக இருக்குது. ஏன்னா நான் இந்த ஃபைட்டு வேணான்னு நினைக்கிறேன், இது கிடையாது நான் மைண்டில் வச்சுருக்கிறது. ஏன்னா அவர் சீடியாக கொண்டு வந்து சில படங்கள் பாருங்கன்னு சொன்னோடனே கேமரா சார் அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார், படம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவோன்னு பார்க்க மாட்டார், என்கிட்ட வேணா காமிங்கன்னு சொல்லி கதிர் பார்த்துட்டாப்புல. இப்போ எனக்கு இது உடன்பாடு இல்லை. எனக்கு இது சினிமா ஃபைட் மாதிரியாது. மாஸ்டர்கிட்ட நான் சொல்கிறதும் அவர் விளக்க முடியலை. இப்படி கிடையாதுன்னு இல்லை மாஸ்டர், நான் வேறு மாதிரி எதிர்பார்க்குறேன், என்னன்றது எனக்கு நான் நினைக்கிறது வேறு, ஆனால் வரல அப்படின்போது அப்போ நம்ம செஞ்சு தான் காமிக்கணும். அப்போ வேணா இன்றைக்கி வேணாம் அப்படின்னு சொல்லி கதிர்கிட்ட இன்னைக்கு முடியாது, எப்படி 4 மணி தான் லைட்டு போச்சுன்னு சொல்லுன்னேன். லைட் போச்சுன்னு சொல்லு, அவன் லைட்டு போச்சுன்னு சொல்லாரு. அவருக்கு மணி 4 மணி ஆகுது, லைட் எங்கடா போச்சு, லைட் போச்சுன்னா அவர் என்ன நினைப்பார், நீ கேமராமேன் என்ன இல்லை, அவர் என்ன நினைப்பார், அவர் மாஸ்டர் லைட்டு போச்சுன்னா என்ன நினைப்பார், நீ கேமராமேன் என்னடா 4:30 லைட்டு போச்சுன்னா 4:30 தான்டா, எனக்கு தெரியாது, இது எனக்கு மூடு இல்லை, வேணாம், நான் நடிக்க வேற செய்யணும், அதனால் சொல்ல முடியலை. இப்போ நடிக்காமல் இருந்தால் நம்ம எடுக்கலாம். புரியுது. அப்போ நம்ம சொன்ன உடனே அப்போ நான் சொல்லிட்டேன், அது நிப்பாட்டிடு, லைட் போச்சுன்னு சொல்லிட்டான். லைட்டு போச்சுன்ட்டு வேறு வழி இல்லாமல் லைட் போச்சுன்னு கதிர் சொன்னோம். லைட் போச்சா சார், நல்லா இருக்கே சார் அப்படின்னாரு. இல்லை இங்கே ஷேடோ விடுது, நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், ஷேடோன்னு டாப்பில் விட்டோடனே. இப்போ மறுநாள் என்ன பிளான் பண்ணோம், மாஸ்டர்கிட்ட சொல்லி இதாகலை, இப்போ என்ன பண்ணுவோம், எங்களுக்கு ஸ்டெடி கேமும் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், நான் என்ன பண்ணுறோம், நீ எடுத்துரு, அந்த டைம் எனக்கு என்ன வருதோ அதை நீங்கள் எடுத்துருங்க, நோ கட் இதெல்லாம் கிடையாது, ஏன்னா நான் தான் அடிக்க போகிறேன், என்ன வருதோ நீ எடுத்துரு, நீ ஷோல்டரில் வச்சுக்கணும்னு வச்சு அவன் ஷோல்டரில் வச்சுக்கிட்டான். அந்த இது ஃபுல்லாக ஷோல்டர், ஏன்னா செடிக்காமல் மறுநாள் கொண்டு வர முடியாது, சென்னையிலேருந்து வரணும். அப்போ ஷோல்டரில் பயங்கரமாக ஹெல்ப் ஆச்சு அது. ஆமாம், அது வந்து ஷோல்டரில் வச்சுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி அந்த இதில் விழுந்தப்புறம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், ஒரு இதை எடுத்துட்டேன், ஒரு கையில் ஒரு வாலி மாதிரி கிடச்சி போட்டு வெளுத்து எல்லாம் டப்புன்னு. இப்போ படம் பார்க்கும்போது ஃபைட்டர்ஸ் என்கிட்ட வர்றவங்க ஜெய்கிட்ட தான் ஓடுவாங்க, ஏன்னா நிஜமாவே அடிக்கிறான்ட்டு போனோடனே அப்புறம் அவங்கள பிடிச்சி இழுத்து திருப்பி அடிப்பேன். ஜெய்கிட்ட தான், ஜெயிட்ட எதுவுமே இல்லை, நான் பிடிச்சி இழுத்து அடித்து சிலர் ஓட ஆரம்பித்தாங்க, நிஜமாவே அடிக்கணும்னு ஓட ஆரம்பித்தாங்களே. இப்போ விரட்ட ஆரம்பித்தோம். என்ன ஆயிடுச்சு, ஃபைட் மாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க, சார் டைரக்டர் வந்து நிஜமாவே வாலி, ஏன்னா டம்மியும் இல்லை பாவம், அவங்க இது பண்ணாங்க. அப்புறம் எல்லாத்தையும் சாரி கேட்டு, சாரிப்பா சார், அவங்க ரொம்ப ஒத்துழைச்சாங்க. ஃபைட்டர்ஸ் வந்து படத்துக்கு ரொம்ப ஒத்துழைச்சாங்க. அவங்க இல்லாட்டினா அந்த ஃபைட் அப்படி எடுத்துருக்க முடியாது, அப்படி வாங்கிட்டு சார் அந்த வாலியை மட்டும் வாங்கிடுங்க சார்ன்ட்டாங்க. சார் வாலியை மட்டும் கொடுத்துட்டேன் சார், கையில் இருக்குல்ல சார், இல்லை சார் நீங்கள் அங்கே போகிறீங்க, அப்போ ஷார்ட் பார்த்தீங்கன்னா போவே அவங்க கையில் கொடுத்து இழுக்கும்போது வெளியில் ஏன் சார் வாலி எங்கள் இல்லை எடுத்துருக்கேன்ட்டாங்க. அவர்கிட்ட கொடுக்காம இருக்கிறதே நல்லது. இழுத்த உடனே அதுக்கப்புறம் மறுநாள் வந்து இந்த சோடா இவர் எடுக்கிறேன் தூக்கி போட்டு, சோடா பாட்டிலா அப்படின்னா அதுக்கு வாலியே பெட்டர்னாங்க. அது அப்புறம் அதுக்குள்ளே தர்மாக்குள் வச்சு புரியுது. இப்போ அவங்க ஓடினாங்க பார்த்தீங்களா, ஓடும்போது எடுத்தது தான். அப்போ ஓடும்போதே நாங்கள் அந்த வண்டியெல்லாம் குதிரை வண்டியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி ஓடிட்டோம். சார் குதிரை அதெல்லாம் தாண்டி வந்தாச்சுன்னும் போது அப்போ லைவாக வந்துருச்சு. அப்புறம் தான் மாஸ்டர் இதெல்லாம் தான் கொஞ்சம் சிக்கல்ல. முதல் படத்தில் நம்ம மனசில் இருக்கிறத நமக்கு வேணும், ஆனால் நீங்கள் அது தப்பாக எடுத்துருக்கக்கூடாது, உங்க வேலையை நான் குறை சொல்றேன்னு நீங்க நினைக்க கூடாது, ஆனா உங்க வேலை எனக்கு செட் ஆகலன்றத நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது, இந்த உறவு கெடாம இருக்கிற அளவுக்கு அது இருந்தது. இல்லை என்னன்னா அவங்க ஃபைட்டா நினைச்சவங்க என்னன்னு தெரியாது, ஏன்னா கதைக்குள்ள நம்ம தான் இருக்கோம். ஆமா, ஒரு கதைக்குள்ள நம்ம தான் இருக்கோம். இப்போ சாங் இப்போ மாண்டேஜ் சாங் நான் எடுத்தனால தான் அது கதைக்குள்ள இருந்தது. புரியுது.
நான் மாண்டேஜ் சாங் மாஸ்டர்ஸ் எடுக்க சொன்னால் அது நீங்க ஒரு டான்ஸை மூமெண்ட் ம். கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு தெரியாதுல்ல, ம். அவங்க ஃபுல் கதையும் கேட்டு வந்தாங்கன்னா தெரியும். அவங்க ஒரு சாங் எடுக்க போகிறோம் அப்படின்றோம், அப்போ ஃபுல் கதையும் கேட்டிருந்தாங்கன்னா அப்போ அந்த மூடில் இருப்பாங்க அவங்க. ம். அப்போ அவங்கள சொல்லி கொடுத்துலாம். அவங்க ஒரு டான்ஸ் அப்படின்றது மூமெண்ட் வைக்கணுவாங்க. இது மாண்டேஜஸாக எடுக்கும்போது அது அதனால தான் அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த ஃபைட் எடுத்து முடிச்சோன்னே அவர் ஹாப்பி ஆகிட்டார். சார் நான் வேறு ஒன்று எடுக்க வந்தேன், அதான் சொன்னேன். அவர் ஓப்பனாகவே சொன்னார், சார் நான் வேறு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டார் நான் என்ன எடுக்க வர்றேன்றத எடுத்து காமிச்ச உடனே இதுதான் சார் இப்படி ஒரு லைஃப் ஃபைட்டு தான் கேட்குறேன். அப்போ அவர் சொன்னார், சார் நான் வேறு ஒன்று எடுக்க வந்தேன், ஆனால் வேறு ஒன்று நடந்துச்சு, ஸோ நல்லா இருந்தது சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் என்னோட இதுக்கு செட் ஆகிட்டார். அப்போ இன்னொரு நீங்க இது இப்போ நம்ம அங்க ஒரு சண்டை நடக்குது, ஆனா இங்க இருந்து ஒருத்தன் கல் அடிக்கிறான், அவன் பார்வையில இருந்து கொஞ்சம் தூரத்துல நடக்கிற சண்டையை நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுல வந்து இந்த கேமராக்கு பெரிய அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது நடக்கிறது நடக்கட்டும், ஒன்றும் புதுசு இல்லை, நம்ம இவனை பார்ப்போம், இவனுடைய இயலாமையை பார்ப்போம்னு ஒன்று பண்றீங்க. இதே போல டுவர்ட்ஸ் எண்ட் ரொம்ப மறக்க முடியாத ஒரு மோமெண்ட் வந்து அங்க நீங்க கொலை செய்யப்படும் பொழுது மறுபடியும் கேமராக்கு அதை காட்டுவதில், அதை கேப்சர் பண்ணுவதில் ஒரு பெரிய ஈடுபாடு ஒன்றும் கிடையாது. இவ்வளோ நேரம் நம்ம இவன் கூட இருந்திருக்கோமே, இவனுடைய தோல் எப்படி இங்கே ரத்தம் சிந்துதுன்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போவேனா, வாங்க நம்ம இவன் கூட போயிடுவோம்னு சொல்லிட்டு அது அங்கேருந்து அப்படியே நடந்து வந்துடுது. ஸோ இதனுடைய ஒரு எக்கோ மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஒரு விதத்தில். அப்போ நம்ம மொத்த பிரச்சனையை இவன் பார்வை வழியாக பார்த்தோம், இப்போ இவன் பார்வை வழியாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த 1-2 பேரை அவங்களையுமே ஒரு விதத்துல இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு ஆளாக பார்க்க வைக்குது. இல்லைன்னா உங்களையும் ஜெயும் இவங்க 2 பேரையும் மையப்படுத்தியே தான் நம்ம பார்ப்போம்ல. ஸோ ஒரு விதத்துல இவங்க எல்லாருமே தன்னைத்தானே ஹீரோவா நினைச்சிட்டு இருக்கானுங்க. இல்லை எல்லாமே இதுதான் சொன்னேன். இதில் ஹீரோஸ் யாருமே கிடையாது. பாட்டு கொடுத்து டூயட் கொடுக்குறதுனால ஜெய் ஹீரோவாக பார்க்கப்படும். கஞ்சா கருப்பும் ஒரு முக்கியமாக எல்லாமே முக்கியமான கேரக்டர்ஸ் தான், எல்லாமே கேரக்டர்ஸ் தான். அப்போ எல்லா கேரக்டர்ஸுக்கும் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இப்போ நான் டைரக்டர்னால நான் சாகிறத அப்படி காமிக்கலாம், நான் என்ன கொல்றத அப்படி. எனக்கு எப்போவுமே இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட் தான் இருக்கும், கொல்றத காமிக்க மாட்டேன். கொன்று முடித்த பிறகு என்னன்னு தான் காமிப்பேன். அதுக்கு வந்து ரொம்ப வயலன்ஸ் ஜாஸ்தி. நீங்கள் கொல்ற வயலன்ஸ் கூட முகம் சுழிக்க வைக்கும், இல்லை என்ன அப்படின்னுவோம். ஆனால் நீ கொன்று முடித்த பிறகு உங்களுடைய மனநிலையை, அது கிட்டத்தட்ட மனநிலையை காமிக்கும் போது அது இன்னும் பயம் இருக்கும். ஆமாம், இப்போ நீங்களே அந்த இடத்துக்கு ஒருத்தனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்பி அந்த ஆட்டோவில் கொலை பண்ண பிறகு நீங்கள் போயிட்டு அங்கே நீங்கள் ஜெய்யுடைய ஒரு சடலத்தை பார்த்துருந்தா கூட நீங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ அது ஒரு பாதிக்க வச்சிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, அங்கே ஒரு உடம்பு அப்படி இருந்ததுன்னா. பட் நீங்கள் அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ரத்தத்தை பார்க்கும்போது அது பெரிய எஃபெக்ட் வருது அதில். நீங்கள் ஜெய்யும் அப்படி தான், ஜெய் அடித்து குத்தி கீழே விழுந்த பிறகு அவன் உள்ளே தான் தூக்கிட்டு போவான். ஒரு மரத்துக்குள்ளே கூட்டு போய் ஒரு ஒயிட் ஷாட்டில் அந்த சக் சவுண்டு கேட்கும், இவன் அழுது போகிற. அதுதான் வந்து பெயினான ஒரு விஷயம். என்னை கொல்லப்படும் போது தூரத்தில் தான் என்னை கொண்டு இது பண்ணுவாங்க. கஞ்சா கருப்பு வந்து நடந்து வந்துருப்பான். அவனோட மனநிலை தான் அங்கே தேவைப்பட்டது. அவனோட துரோகம், அவன் மனசு எந்த விதமான அவசரமுமே இல்லை. இன்ஃபேக்ட் அந்த இடமே எனக்கு ரொம்ப, நான் என்னமோ அந்த இடத்துல நடந்த மாதிரியே ஒரு உணர்வு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து அப்படி ஒரு மேடு மாதிரி ஒன்று வரும், அங்கேருந்து அப்படி தாண்டி வருவான். சில இடங்கள்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு செடி கொடிகள்னால என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, சில இடங்கள்ல அது கொஞ்சம் தெளிவாக தெரியும், அங்கே தெரிய ஆரம்பிக்குது. அதை நாங்கள் 2ஆம் நாள் எடுத்தனால தான் அந்த அது வந்து ஸ்டெடி கேம் ஆப்ரேட்டர் தான், அவரோட ஒரு விஷயம் ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்துட்டாரு பேலன்ஸாக. ஃபர்ஸ்ட் டே பண்ணும்போது எங்களுக்கு சரியாக வரல. நாங்கள் வந்து ஏன்னா இந்த டைமுக்குள்ளே தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஃபஸ்ட். ஏன்னா எல்லாம் ரத்தம் போடணும், இது பண்ணணும். திருப்பி ஒரு ஷாட் முடிஞ்சோடனே நாங்கள் டைரக்டர் இவங்க இங்கே இருப்போம், அங்கேருந்து ஓடி இவங்க இங்கேருந்து ஓடி வந்து ரொம்ப தூரம் ரோடு என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்போ ஒரு கிளாம் ஷெல், அப்போ சின்ன இதுதான், அதை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறது. அது ஓகே என்ன நம்ம சொல்லிட்டு மறுபடியும் அங்கே போய் இது ரொம்ப டஃப்பாக இருந்தது அந்த சீன் எடுக்கும்போது. அப்போ வந்து பொங்கல் வேறு, மாட்டு பொங்கல். அப்போ எல்லாம் கிராமங்கள்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கும். அதை வந்து நாங்கள் எடுத்த ஏரியா ஃபுல்லாக ஒரு கிராமம் சோழவந்தானது. பஸ்ஸை நிப்பாட்டணும் கொஞ்சம் நேரத்துக்கு. எல்லாம் கோவப்படுவாங்க, கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் நிப்பாட்டி, ஏன்னா கார் வர்ற வரைக்கும் பஸ்ஸை நிப்பாட்டி எல்லாத்தையும் இது பண்ணி, இப்போ அங்கேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு எல்லாம் ஓகே டேக் எல்லாம் வந்து எடுத்து முதல் நாள் ஓகேன்ட்டோம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஷேடோ விழுந்துருச்சு அந்த கார்கிட்ட வரும்போது. இப்போ சன் செட் ஆகுதுல இறங்கும்போது, இங்கே வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ கேமரா அந்த ஆப்ரேட்டர் பார்த்தீங்களா, நீங்கள் இதுக்கு முன்னாடி லைட்டிங்குக்கு ஒரு பொய் சொன்னீங்க, நிஜமாவே எங்கள் ஷேடோ வந்துருச்சு. ஸ்டெடி கேமோட அப்படி ஷேடோ விழுது. அது ஒன்றும் ஷேடோ விழுந்துச்சுன்னா அப்போ மறுநாள் அதே டைம் தான் எடுக்கணும். இப்போ நான் டைலாக் பேசி முடித்த உடனே அதே 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் தான் இருக்குது.
இதுக்குள்ளே எடுக்கணும். இப்போ இது வந்து எங்களுக்கு ப்ராக்டிஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மறுநாள் வரும்போது இப்போ இன்னும் ஸ்டெடி கேம் ஆப்ரேட்டர் பாஸ்கர் அவரும் ரொம்ப பிரசாத் அவர் வந்து இப்போ இதாகிட்டார். பிரசாத் சார் வந்து ரெடியாக இதாகிட்டார். இப்போ ஃபுல்லாக வச்சுட்டாரு. இப்போ அங்கே நான் எங்கெங்கே கிடைக்கணும்னோ அதை ஃபுல்லாக. நீங்கள் ஷேடோன்னும் போது சட்டுன்னு ஒரு இமேஜ் ஞாபகம் வருது. ஒரு ஷாட்டில் நீங்கள் 4 பேருமே, நீங்கள் ஜெய் மற்ற 2 பேருமே அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப மெமரபிளான ஒரு ஷாட் நினைக்கிறேன். கொஞ்சம் அது ஏரியெல்லாம் மேலே இருந்து காட்டுவீங்க. இந்த தெருவில் நீங்கள் 4 பேர் மட்டும் அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது உங்களுடைய நிழல் மட்டும் நல்லா நீளமாக பெருசாக இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். இல்லை, எனக்கு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இதை ஒரு கொஞ்சம் தூரத்துல இருந்து ஒரு ஒயிட் ஷாட். ஆமாம், ஆல்மோஸ்ட் அதை ஒரு போஸ்டராக கூட மாற்றிருக்கலாமா இந்த படத்துக்குன்னே தோணுச்சு. இந்த 4 பேரும் அவங்களுடைய ஒரு பெரிய நிறைய மறக்க முடியாத விஷுவல் இமேஜரியும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் அதன் பிறகு இல்லை 2000 இந்த சுப்பிரமணியபுரம் வந்த பிறகு நிறைய படங்கள் வந்து இந்த ஊரில் நடக்கக்கூடிய சடங்குகள், அங்கே நடக்கக்கூடிய ஒரு ரிச்சுவல்ஸ், இதுக்குள்ளே நம்ம இறங்குவோம். இதில் நம்ம ஹீரோவும் கிடையாது, ஹீரோயினும் கிடையாது, ஊரில் ஒரு விஷயம் நடக்குது, இதை நம்ம காமிப்போம்னு சொல்லிட்டு இங்கே அந்த மதுரை குலுங்க பாட்டில் முழுசாக ஓரளவுக்கு அதுதான் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி மேபி விரும்மாண்டி டக்கு ஞாபகத்துக்கு வருது. அதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷம் முன்னாடி வந்து அதே மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுது. அதில் கூட ஒரு ஹீரோன்றவன் ஒருத்தன் இருப்பான். இது கதையிலிருந்து இது வெளியில பார்க்கப்படாதுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? பரவாயில்ல, வாங்க நம்ம இந்த பாட்டை காட்டுவோம், இந்த சடங்கை காமிப்போம், இந்த கோவில் விஷயத்த என்னன்றத நம்ம நேரம் எடுத்து நம்ம இதுக்குள்ளே இறங்குவோம்னு சொல்லிட்டு அது சாங்னு வச்சாச்சு. சுப்பிரமணியபுரம் அப்படின்றது அப்போ அந்த தெருக்குள்ளே படமே சுப்பிரமணியபுரம் தான். ஹீரோ அழகரோ பரமனோ கிடையாது. இங்கே காமிக்கப்பட்ட சுப்பிரமணியபுரம் அந்த ஏரியாவில் இருக்க 4 பேர். ஆமாம், அந்த ஏரியா மக்களை பற்றினா ஒரு 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 இடம் தான் ஹீரோ. அப்போ அந்த இடத்த பற்றி தான் நான் சொல்ல முடியும். நான் வந்து அழகர்னா அழகரை பேஸ் பண்ணி ஒரு பாட்டு இருக்க போகுது. பரமன் ஹீரோனா பரமனை பற்றி அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த கஞ்சா கருப்பு ஹீரோனா யார் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த கதையை சொல்லலாம். ஆமாம், ஆனால் நான் வச்சுருக்க பேரே சுப்பிரமணியம் காமனான ஒரு ஏரியா பேர். அப்போ அந்த ஏரியாவோட திருவிழாவை தான் ஹைலைட் பண்ணும். இந்த ஏரியா யார், இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ளே அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கவங்க தான் இவங்க அந்த ஏரியாக்குள்ளே இல்லை, சுப்பிரமணியபுரம்ன்ற ஏரியாக்குள்ளே அந்த 4 பேர் இருந்தாங்க. சடையை பிடிச்சி இழுத்தான், பம்பு இழுத்தான், ஒருத்தன் சண்டை போட்டாங்க. அதுக்குள்ளே இப்படி இது பண்ணி தெரிஞ்ச ஒரு 4 பேர், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க பாட்டு சுற்றி தர்ற ஒரு ஏரியாவுக்குள்ளே கான்ட்ராக்ட் கிடைக்கல, அதுக்குள்ளே வச்சுட்டோம். அந்த கதையோட தான் இந்த திருவிழா கான்ட்ராக்ட் கிடைக்காம சித்தன் ஒருத்தன் இருக்கான், இதை வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லி இந்த 4 பேர் அவனை அடப்பு போட்டாங்க அப்படின்ற அந்த விஷயம்தான். இதுவுமே அதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யம் உருவாக்குனது. இவங்க யாருமே ஒன்றும் பயங்கரமான பெரிய பெரிய பதவிகளுக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது. இல்லை, இவங்க வந்து எனக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சா போதும், எனக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் பதவி ஒன்று எனக்கு கிடைச்சா போதும் நினைக்கிறவங்களே ஒழிய நான் மினிஸ்டர் ஆயிடணும், சீஃப் மினிஸ்டர் ஆயிடணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இல்லை. எல்லாருமே அந்த அவங்க லெவலுக்கு அடுத்து நான் எங்கே போக முடியும், அது ஏன் என்னால் போக முடியல, அவங்களுக்கான இது அதுதான். அவங்களுக்கான எல்லாருக்குமான ஒரு விஷயம் இருக்கலாம். நான் எம்எல்ஏ ஆனுன்றது வேறு. அந்த ஏரியாவுக்குள்ளே அந்த ஊருக்குள்ளே இருக்கவனுக்கு அவனுக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சாதான் அவன் வாழ முடியும். அவன் வாழ்வுக்கு என்ன அத்தியாவசியமோ அதை தான் அவன் கேட்கணும். அவனுடைய மனைவி கதாபாத்திரமும் 1-2 இடங்கள்ல தான் வர்றாங்களே ஒழிய அவங்களே ஒரு பயங்கரமான ஒரு ஆளாக தான் இருப்பாங்கன்னு தோணுச்சு. அடிக்கடி வாங்கும்போது கூட அவங்களுடைய கோபம் வந்து என்ன நீ அடிக்கிற, என்ன துன்புறுத்துறன்றதெல்லாம் கிடையாது. நீ பதவிக்கு வந்துட்டு என்ன அடிச்சுனா கூட நான் சந்தோஷமா வாங்கிப்பேன்ற ஒரு மனநிலையில தான் அவங்க அதுல இருக்காங்க. இல்ல, ரொம்ப மறக்க முடியாத பல மூமெண்ட்ஸ்ல அது ஒண்ணு நினைக்கிறேன். இவருக்கு பதவி வரும்னு அவங்க சந்தோஷமா அந்த போன் பேசிக்கிட்டு பண்றது அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சது வீட்டுல இருந்து தான் ஆரம்பிக்கும். வீட்டுல இருந்து தான் அந்த இதே ஆரம்பிக்கும். ஏன்னா அங்கதான் அவர் குத்தி காப்பான், அங்கதான் பிரச்சனை. நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வெளியில் கூட திருவிழா வரும்போது வெளில வரல, நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து சாப்பிட்றப்ப அப்படின்னு அங்கே குத்தி காமிக்கும் போது தான் வீட்டில் இருந்தால் பிரச்சனை ஆரம்பிக்குதுன்றத நான் அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அந்த ஃபைட்டில் அடித்து இது பண்ணுன்னா அதுதான் வேறு மாதிரி படமே மாற்றுவோம். அப்போ ஆளுக்கு வேறு கொஞ்சம் கோவம் வந்தால் உடனே டிவி ஆஃப் பண்ணுறேன்றாரு. வீட்டுக்குள்ளே இருந்து ஆரம்பிக்குது ஒரு பிரச்சனை அப்படின்ற இந்த சுப்பிரமணியபுரமில் காட்டக்கூடிய பல அம்சங்களில் ஒன்று ஒரு தியேட்டரில் ஒரு கொண்டாட்டம் என்னவாக இருக்குது, முரட்டுக்காலைன்ற ஒரு படம் வருது அப்படின்னு வரும்போதே நான் எதிர்பார்த்தேன்னு வச்சுங்க, கண்டிப்பாக இதில் அந்த பாட்டை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டீங்கன்னு தான் நினச்சேன். முதல் வாட்டி பார்க்கும்போதே எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, யூஸ் பண்ணீங்க. அந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குல்ல, எல்லா பேப்பர்லாம் தெரிக்க விட்டுட்டு அங்கே உட்காந்து ஒரு கலாட்டா பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரி அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து உங்களுக்கு நடந்த அனுபவங்களா? இல்லை, நம்ம பார்த்துருப்போம் சின்ன வயசில், அதை பார்த்துருப்போம். எப்படி கொண்டாட போனோம், ரஜினி சார் படமும் கமல் சார் படமும் எப்படி கொண்டாடி இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்த ஒரு விஷயம், நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம், நம்ம பார்த்துக்கிட்டு இருந்ததான்.
பேப்பர் வந்து நான் 90s வரைக்கும், இப்போ தான் அது இல்லை, ஆமா உண்மை. 90s வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அது இருந்தது. நான் வளர்ந்தப்புறம் அது நானுமே அடிச்சிருக்கேன். சென்னையிலேயே நான் பண்ணியிருக்கேன்னா அப்போ இருந்தது. அது 90s 2000 வரைக்கும். இப்போ தான் அது அந்த தேட்டர்லாம் மாறின பிறகு அந்த இது இல்லை. ஆனால் அது வரைக்கும் பேப்பர் தூக்கி போடுற இது வரும், மேலெல்லாம் விழுகும் நமக்கு. ஆமா. ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்க்குறவங்களுக்கு அது இருக்கும். முன்னாடி உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, மேலெல்லாம் வந்து விழுகும். அந்த இதெல்லாம் பேப்பர் தானடா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்றது. பட் நான் இதை வந்து கொண்டாட்டமாக எடுக்கணும்னு நினச்சேன். ம், நான் எடுக்கணும்னு நினச்ச தங்கம் தேட்ரு, ம், ஏஷியாவில் வந்து பிக்கஸ்ட் தேட்டர் ஸ்க்ரீன். அது வந்து தங்கம். ம். தங்கத்தில் அந்த தேட்டர் எப்படியாவது காமிச்சிடும் மதுரையில் வந்து. ஏன்னா அதை இடிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே. அது இப்போ இடிச்சிட்டாங்க, இடித்து வேறு கமர்ஷியல் இது வந்துருச்சு. ஸோ அப்போ இடிக்க போகிறதுக்கு முன்னாடி அதை வாங்கணும்னு அங்கே எடுக்கணும்னு நினச்சேன். அந்த தேட்டரே ரொம்ப நல்லா இருக்கும். ம், ஸோ அதை நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சிருவோம், நம்ம ஊரில் இருந்த ஒரு தேட்டர் இந்த படத்தில் காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தங்கம் தேட்டரில் முரட்டுக்கால ரிலீஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அதில் பண்ண வேறு தேட்டராக போட்டு தங்கம் தேட்டர் காமிப்போம் அப்படின்னு இது பண்ணோம். பட் அதை ட்ரை பண்ணோம். அது வந்து கேஸு அதுன்னு 2-3 பேர் நாங்கள் பேசிட்டோம், அது முடியலை. நாங்களே எல்லாத்தையும் இடத்த ரீக்ரியேட், ஆனால் அது காடு மாதிரி இருந்தது. ம், அதெல்லாம் செலவு பண்ணுவோம். காடாக இருக்குது, இது எப்படி பண்ணுவோம், காடெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் திருப்பி பெயிண்ட் அடித்து புதுசாக பண்ணுவோம் அப்படின்னு அதை செலவழிப்போம். ஏன்னா நான் ப்ரொடியூசராக இருந்தால் அது யோசித்தேன், அப்படி பண்ணலாம் நினச்சோம். பட் அதுக்கப்புறம் முன்னாடி சென்ட்ரல் தேட்டரில் இருப்போம். அது எங்களுக்கு தெரிஞ்சவங்க தேட்டர்னால அவங்க உடனே கொடுத்தாங்க. இன்னைய தேதிக்கு நிறைய தேட்டரெல்லாம் இந்த மாதிரி காடா மாத்துற ஒரு நேரத்துல அது ரொம்ப இதாக இருந்தது. ரெண்டாவது அதை எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அங்கேயே வந்து மிக்சிங் போர்டெலாம் வச்சு இவங்களோட வாய்ஸ் வந்து டப் இல்லை. ம், படத்தில் நீங்கள் கேட்குற வாய்ஸ்லாம் ரியல் வாய்ஸ் தான், அங்கே எடுத்தோம். ம், ம். அப்போ வந்து என்னென்னா, மிக்சிங் ஸ்டுடியோ டெரிக்குன்னு வச்சுருந்தாரு மதுரையில். ஒரே ஒரு மிக்சிங் ஸ்டுடியோ இருக்கும். அப்புறம் ஜேம்ஸ் ஆடகு அவர் இருக்காருன்னா மிக்சிங் போர்டு எல்லாம் தேட்டருக்கு கொண்டு வந்துட்டோம். ம், ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு இவங்க கத்துறது. ஏன்னா நான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு இந்த சவுண்டு, ஏன்னா நான் கேட்குறேன், இவங்க ரஜினி சாரை காமிச்சோன்னே பயங்கரமாக கத்துறாங்க. ஆ, அந்த நிஜமாகவே கத்துறாங்க, அவ்வளோ இதாக கொண்டாட்டமாக இது பண்ணுறாங்க, போஸ்டர் பார்த்து பண்ணுறாங்க. இதை நான் வந்து அப்படியே பண்ண- கேப்சர் பண்ணோம். வாய்ஸ் என்ன பண்ணலாம். அப்புறம் டெரிக்ஸ் இதுன்னு அவர் மிக்சிங் போர்டு எல்லாம் தூக்கிட்டு வந்தாச்சு. அப்போ எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு மைக் எல்லா இடத்துலையும் வச்சாச்சு. மைக்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ கத்துங்க அப்படின்னா, இப்போ யாரும் கத்த மாட்றாங்க. என்ன அதே கத்துங்க, நீங்கள் காலையில் கத்துனீங்களப்பா, அதை கத்துங்க மைக் சொல்லி அவங்களுக்கு வர மாட்டேங்குது. அப்புறம்? இப்போ ரஜினி சாரை போட்டால் தான் அவங்க கத்துறாங்க. ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ ரஜினி சாரை போட்டால் அந்த பொதுவாக என் பாட்டு வரணும், பாட்டுன்றது தான் இங்கே இந்த சவுண்டும் மெர்ஜ் ஆகுது. அப்புறம் என்ன பண்ணேன், இப்போ சார் வந்து சைலண்ட்டில் தான் வர பாட்டு இல்லாமல் சவுண்டை கட் பண்ணிவிட்டு ம், ரஜினி சார் வந்து அந்த பொதுவாக எமோஷன் வித்தவுட் அந்த சவுண்ட் இல்லாமல் சாங் எல்லாம் பார்க்கும்போது இப்போ அதே கற்றுனாங்க. அதை ஃபுல்லாக எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் இது பண்ணுது. ம். அந்த கட் அவுட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஏன்னா கட் அவுட் பண்ணுறவங்க யாருமே இல்லை. ஓகே. ஏன்னா அப்போ எல்லாமே மாறிடுச்சு நாங்கள் வர்றபோது. இப்போ வந்து அந்த கட் அவுட் பண்ண அந்த காலத்தில் இருந்தால் அவர் பையன் தான் பண்ணிகிட்ருக்காருன்னு அவரை போய் தேடணும். இந்த கட் அவுட் பண்ணது யார், ரஜினி சார் கட் அவுட் இதெல்லாம் பண்ண, அதை பிடிச்சி இது பண்ணோம். அப்புறம் நீங்கள் அந்த போதில் அதை பார்க்கலன்னா அப்போ யார் முத்துமணின்றவர் தான் ரஜினி சாரோட ரசிகர் மன்ற தலைவர். ம், நீங்கள் ஒரு சின்ன இதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் முத்துமணி. அப்போ யார் பொருளாளராக இருந்தாங்களோ அப்போ அந்த ஸோ அந்த அளவுக்கு அது முக்கியமா அது இருந்துச்சு. பார்க்கலாம். பட் நாங்கள் அந்த டீட்டெயில் வச்சோம். அது வேறு அப்போ முத்துமணி இவர் அப்படின்னு. அப்போ ஜெய்சங்கர் சாருக்கு ஒரு ரசிகர் மன்றம் இருக்கும், அவர் போஸ்ட்டும் வச்சு. ஜெய்சங்கர் சாருக்கு மதுரையில் யார் ரசிகர் அவங்க இருந்தாங்களா, அவரோட இதுவும் இருக்கும். அப்போ புரியுது, நீங்க என்ன வில்லன் சொல்றீங்க? நாங்களும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி இதுல எல்லாம் அதெல்லாம் பண்ணிருக்கணும்னு சொல்ல வரீங்க. எது இதுல எல்லாம் அந்த மாதிரி குட்டி குட்டி அந்த 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 வேலை அதுலேருந்து அது கவனிக்கப்படாமல் போகலன்ற விஷயம். பட் நம்ம அதை கரெக்டாக அது ஒரு பண்ணணும். நேர்மையா ஒரு ஒன்று இருக்கணும். ஏன்னா பார்க்கும்போது கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு ஒன்று தெரியும். ஏன்னா அப்போ பாரத் சினி சர்வீஸ் தான் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ அந்த கட் அவுட்டில் அவங்க பேர் தான் இருக்கும். ம், ஸோ அந்த இதெல்லாம் அந்த கட் அவுட் பண்ணுறதுக்கு தான் கஷ்டப்பட்டோம். அவர் மகனை கொண்டு வந்து அதுதான் எங்களுக்கு டைம் எடுத்துச்சு. இப்போ இந்த கேரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும்ல, இப்போ ஜெயுடைய ஒரு கதாபாத்திரம் அவங்க அம்மாவை கொஞ்சம் கூட அவன் மரியாதையோட நடத்த மாட்டான் ஆரம்பத்துல இருந்தே இல்ல. அவருக்கு என்னதான் ஒரு பெண் வந்து அவன் அந்த சுவாதி கேரக்டர் மேல ஆசைப்பட்டாலும் கூட அவன் பொண்ணுங்க சார்ந்து ஒரு மாதிரி தான் இருக்கான். கரெக்டா? ஏன்னா அவங்க அம்மா ஒரு பக்கம் கேவலமா நடத்துறான்றது ஒண்ணு. ஐ திங்க் ரெண்டாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பொண்ணு அந்த ஒரு பொண்ணு கிட்ட போய் அவன் உயிர் பிச்சை கேட்பான். கேட்டுட்டு என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப வந்து உங்ககிட்ட அவன் சொல்ற ஒரு விஷயம் வந்து வேற யார்கிட்ட கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, பொம்பளை கிட்ட போய் நான் ஒரு உயிர் பிச்சை. அவன் என்ன பிரச்சனை அவனுக்கு பொம்பளை கிட்ட கேட்டல? அம்மா மேல அவன் மேல அன்பு இருக்கும், அதான் வச்சிருக்கோம். ஆனா அந்த அன்பு அவன் முரட்டுத்தனமா தான் காமிக்கிறான்.
நம்ம படம் ஃபுல்லாக அம்மாவுக்கும் உனக்குமான அஃபெக்ஷன் தான் காமிக்கிறோம். அந்த அம்மா மேலே பாசமாக இருக்கும். இவன் என்ன அப்படி எரிஞ்சு வருவா. இப்போ வரைக்கும் அப்படி தான் அம்மாவை திட்டுவாங்க. ஆனால் அது அன்பு இல்லைன்றது கிடையாது. புரியுது. அவங்க லவ் பண்ணுறாங்க, ஆனால் அதை சொல்ல தெரில அவங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் அவங்க இன்னும் நேசிக்கிறாங்க. அதனால தான் கடைசி அவன் அந்த இடத்துல இவனுக்கு அன்பு இருக்குன்றனால தான் கடைசி அம்மா அப்படின்னு சவரம் திரும்பி என்ன பண்ணுவான், ஃபீல் பண்ணுவான் ஒன்று. இதுதான் அந்த அம்மாவுக்கும் இவன் இப்படி பண்ணுறவன் இல்லையே, இவன் அன்பை ஏன்னா அன்பை முரட்டுத்தனமாக காட்டுறது. அதுதான் ஒன்று. அன்பை வந்து முரட்டுத்தனமாக காட்டுற ஒரு விஷயம். அவன் வந்து இப்படி இந்த சாஃப்டாக குழஞ்சு காட்டுறது வேற, கட்டி பிடிச்சி அம்மா அப்படின்றது அது வேற. இவன் ரொம்ப நேசிக்கக்கூடியவன், ஆனால் முரட்டுத்தனமாக காட்டுற ஒருத்தனை தான் நான் அப்படி தான் சித்தரிச்சேன். ஓகே ஓகே. எனக்கு வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, ஒவ்வொருத்தருமே தன்னைத்தானே ஒரு நாயகனாகவே அவங்க உணர்றாங்கன்னு தோணும். இந்த படம் நீங்க என்னதான் இந்த ஊர் தான் ஹீரோ அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட, அண்ட் எல்லாருக்குமே அவங்கவுங்க ஒரு முக்கியமான இடத்துல அவங்க ஒரு வேலையை ஒன்று செஞ்சிடுறாங்க. கஞ்சா கருப்பு எண்டில் பண்ணுவதா இருக்கட்டும், இல்லை அவருக்கு இவர் வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவதா இருக்கட்டும். இன்ஃபேக்ட் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க கால் வந்து கொஞ்சம் இல்லாதவங்க, நொண்டிக்கிட்டு வர்ற அவரு கல்லெல்லாம் தூக்கி அப்படி இப்படி அடிச்சு என்னென்னமோ பண்ணா கூட கடைசியில் அவருக்கு ஒரு வெற்றி ஒன்று கிடைக்குது ஏதோ ஒரு விதத்தில், இல்லையா? ஒரு ரிவெஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று நடத்துறாரு. ஒரு விதத்தில் அவர் இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றப்படுவதற்கான ஒரு காரணமே அவருடைய அந்த உடல் பலவீனமோ அப்படின்னே நம்மளை யோசிக்க வைக்குது. ஏன்னா அது இல்லைன்னா இவரும் போய் கொலை பண்ணியிருப்பார்ல, கண்டிப்பாக அடிச்சு கிடிச்சு காலி பண்ணியிருப்பார்ல. நீங்கள் எப்படி பார்த்தீங்க? இல்லை, நான் வந்து இவனும் கூட இருந்திருப்பான். ஆனால் இதில் மெயின் இது பண்ணுறத விட இந்த 3 பேர் தான். ஆமாம். ஏன்னா படம் ஃபுல்லாக அந்த 3 பேரை தான் காப்போம், க்ளோஸாக இருக்குது. மற்றவங்க வந்து பேசுகிற ஒரு கேரக்டர் தான் இருக்கும். டோப்பன் நண்பங்க தான். நம்ம நண்பங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு போக மாட்டோம். ஒவ்வொரு கேரக்டரும் ஒன்று இருக்குது. நீங்கள் அடிதடிக்கு உனக்கு கூப்பிட்டு போவோம், நல்லா எழுத தெரிஞ்சவன உனக்கு வச்சுக்குவோம். அப்படிதான் வச்சுக்கோம். நல்லா எழுத தெரிஞ்சவங்க அப்படின்ற ஒவ்வொருத்தரும் ஒரு இதில் வச்சுக்கோம். அந்த மாதிரி தான். அப்போ அழகரும் பரமனும் தான் ஃப்ரெண்ட்ஸு. இவங்கெல்லாம் அதில் இருக்கிறவங்க. ஸோ இவரை காப்பாற்றப்படணும் அப்படின்றதுக்கு வைக்கல, இவனுக்கும் அவங்கள பிடிக்கும். அதனால தான் கடைசி அவனுக்கு நம்ம எல்லாமே இருந்தாங்க இல்லடா, அவனை எப்படிடா கொல்ல தோணுச்சு, எல்லாம் வாழ்றத விட நீ சாரான்டா, அவன் காத்திருந்து பழிவாங்க. இவங்க 2 பேருமே, டோப்பனும் இந்த டும்கானும் என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து குத்துறது வந்து ஜெயிலிருந்து வந்தவொடனே அவன் தான் குத்துவான். உனக்கு ஆயுசு கெட்டிடா, டோப்பன் வந்து உன்னை ஆனால் ட்ரை பண்ணான். வெளியில் வந்தவொடனே எனக்கு கொல்லணுன்ற ஒரு விஷயம். என்னடா பண்ணாங்க அவனை, ஏன்டா எப்படா அவனுக்கு இருந்துச்சு. அப்போ அவங்க முதல் அட்டம்ப்ட்டு ஃபெயிலியர். குத்துனா நீ தப்பிச்சிட்ட, நீங்களாம் வாழ தகுதி இல்லாமல் இருந்தான். அவங்க 2 பேரும் பண்ணுற ஒரு விஷயமாக தான் நான் வச்சேன். இப்போ உங்களுக்கு முதல் படம் அஃப்கோர்ஸ் இது இயக்குனராக நடிகராக எல்லாம் இருக்கும்போது நீங்கள் எதில் பெட்டராக இருந்தீங்கன்னு நினைக்கிறீங்க அந்த டைமில்? இயக்குவதிலையா நடிப்பதிலையா? நீங்கள் சொல்லுங்க, நானே எப்படி சொல்ல. இல்லை, உங்களுடைய இது எக்ஸ்பீரியன்ஸ். ஐ மீன் ஆப்வியஸ்லி இது ஒரு மறக்க முடியாத ஒரு படமாக இன்னைக்கு மாறி இருக்கு, கரெக்டா? ஸோ இயக்குனராக கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருக்கின்றதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. பட் அந்த முதல் அனுபவத்தில் வாட் வர் யூ, நீங்கள் உங்கள் மேலே ஒன்று, இப்போ ஏதாவது ஒரு ஆக்டர் நம்ம கேட்டோம்னா ஐம் டைரக்டர்ஸ் ஆக்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஐ திங்க் டைரக்டருமே நீங்கள் தான், ஆக்டருமே நீங்கள் தான். நீங்கள் எதில் இன்னும் கம்ஃபர்டபுளாக முதல்ல எடுத்த உடனே ஃபீல் பண்ணீங்க? கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணால் என்ன டைரக்ஷன் தான். அப்படியே டைரக்ஷன் தான். ஏன்னா அதுதான் நடிக்கிறேன்னு நான் எது கடைசி வரைக்கும் கடைசி மூமெண்ட்டை தான் நான் எடுத்த ஒரு விஷயம். நான் அப்போ நான் டைரக்ஷன் தான் பண்ணணுன்ற ஆர்வம் எனக்கு அதுதான் இருந்தது. ஆனால் நான் ஃபஸ்ட் டே எடுக்கிற என்னோடய ஷார்ட்லாம் ரீஷூட் தான் நான் பண்ணேன். எனக்கு செட் ஆகலை. நடிகனா உள்ளுக்குள்ளே வரவே முடியல, வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டே நாங்கள் உட்காந்து பேசுவோம், ஒரு சீனு டம்பர் அடிச்சுட்டு அம்மாவோட சண்டை போடுவான். சண்டை போட்ட பிறகு எல்லாம் உட்காந்து பேசுவோம். அப்போ எல்லாம் கரெக்டாக பண்ணால் நான் மட்டும்தான் தப்பாக இருக்கேன் அந்த ஃப்ரேமில். புரியுது. அப்போ எனக்கு நான் டைரக்டர் நடிக்கிறாருன்னொடனே என் ஹேரை கட் பண்ணிட்டாங்க கரெக்டாக. ஒருத்தவங்க காஸ்டியூமர் வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரைப் ஷர்ட்டு கொடுத்துட்டாரு. இந்த காஸ்டியூமே இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறது நான் ரொம்ப நாள் கழிச்சு எடுத்தது. ஓகே. முதல்ல நான் பண்ண சீன் வந்து கிடையாது, தூக்கிட்டேன். நல்லா இல்லை, நானே பண்ணலாமான்னு யோசிக்க வச்சது. நைட் ரொம்ப பண்ணிடலாம், அப்புறம் தான் முடிவு பண்ணிடுவோம் அப்படின்னு. அப்போ எனக்கு ஸ்ட்ரைப் ஷர்ட் நல்லா கொடுக்கணுன்ட்டு டைரக்டருக்கு எனக்கு ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரைப் ஷர்ட் நான் மட்டும்தான் சாஃப்ட்வேர்லேருந்து வந்த ஒரு மாதிரி இந்த ரவுடி பயிலும் மாதிரி இருக்காங்க. இவர் கரெக்டாக இருக்கா, என்னடா இங்கேயும் அடிக்கிறது கதிர் எங்கேயும் அடிக்கிறேன். இன்னொன்று என்னென்னா எனக்கு அந்த டைலாக் வரமாட்டேங்குது. நான் சொல்கிறத விட்டுருவேன், அவங்கெல்லாம் கரெக்டாக பண்ணேன். இப்போ அவங்கெல்லாம் கரெக்ட் என்ன, ஏன் விடுறேன், ஏன் நமக்குள்ளே வரமாட்டேங்குது, ஒரு கான்சியஸாகவே சொல்கிறேன். மானிட்டரில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நான் என்னென்னா அங்கே உட்காரும்போது டைரக்டராக தான் உட்காந்துருக்கேன்.
இவன் சொல்லிட்டான். இதுதான் எனக்கு போதே தவிர அவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட், நானும் ஆர்டிஸ்ட். நான் பரமன்றது வரல எனக்கு. நான் ஒரு டைரக்டர் தான், அங்கேயும் உட்காந்துருக்கேன், டைரக்டர் நடிக்கிறேன், கான்சியஸாகவே இருக்கேன். அப்போ அதை விட்டுட்டு இது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் சாங் எடுப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் தான் மதுரை குழுங்கு எடுத்தோம். இந்த சாங்குக்குள்ளே நான் வர ஆரம்பித்தேன். கொஞ்சம் என்னை கம்ஃபர்டபுள் ஆக்கிக்கிட்டேன், எனக்கு ஈஸியாக ஆக்கிக்கிட்டேன். இந்த சாங்குக்குள்ளே வரும்போது ஒரு டைலாக் இல்லாமல் இது வரும்போது அப்போ முடி வளர்ந்துருச்சு, எல்லாமே வளர்றதுக்கு டைம் எடுத்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் கட் வேறு பண்ணிட்டாங்கன்னா வந்தோடனே இப்போ இந்த சாங்குக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் சாங்கில் வர்றது, அது தண்ணி ஊற்றி விடுறது, அந்த சாங்குக்குள்ளே பண்ணதெல்லாம் பண்ணேன். இவங்களுக்கான சீனாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். அங்கே தான் வந்து நான் அது ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டது. ஓகே, முடியை பிடிச்சி இழுக்கிறது எனக்கான ஒரு விஷயமா அதுக்குள்ளே வச்சுருக்கேன். தண்ணி இது பண்ணுறது இதெல்லாம் வச்சு சண்டை போடுறது இதெல்லாம் வச்சு இப்போ வந்தவொடனே இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க அன்றைக்கி நைட் எல்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு, இன்னும் நமக்கு வரல, நம்ம சொதப்பிக்கிட்டு இருக்கோமே, நம்ம என்ன சொதப்பிட்டு இருக்குமா அப்படின்ற ஒன்று. நான் தம் அடித்ததே இல்லை, நான் சிகரெட் அடிக்க மாட்டேன். இப்போ அந்த சீன் வந்து சிகரெட், அந்த கேரக்டர் ஃபுல்லாக சிகரெட் அடிச்சுட்டே இருக்கணும். நான் அடிக்க முடியல, கதிர் கோவப்படுறான், நீ முன்னாடியே நடிக்கிறேன்னு சொன்னால் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம்ல, இப்போ பாரு வரல, இதுதான் பழகவும் தான் சொல்கிறேன். அது வந்து அது 80s ஃபில்ட்ரு வேறு, அந்த இது பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருந்தது. அப்போ சிகரெட் அடிக்கிறேன், நைட்டு உட்காந்து நானாக உட்காந்து அடித்து பழகுறேன் படத்துக்காக பழகிக்கிறேன். அது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போது வேறு ஒரு சிகரெட் இருந்தது, பிளாக்குன்னு ஒன்று இருந்தது, இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், கொஞ்சம் பழகிக்கோங்கன்னாங்க. அது ஒன்று இது பண்ணி இப்போ தான் பழகிறது பண்ணி அப்புறம் தான் எடுக்கணும். அப்புறம் எடுக்கணும். இன்னும் எனக்கு தீப்பெட்டி பற்ற வைக்கவே தெரியாது. இப்போ இதை என்ன பண்ணுறேன், படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டும்கா தான் எனக்கு வைப்பான், நான் ஒரு ஸ்டைலாகவே ஆக்கிட்டேன். நீங்கள் இப்போ படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நான் பற்ற வச்சுருக்கவே மாட்டேன். அப்படி வச்சும்போது அப்படி சீட்டில் விளாண்டு கையில் சீட்டில் அப்படி வைப்பான். இன்னொன்று வந்து தம்மை எடுத்து அப்படி கொடுப்பான், ஒரு சீனில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் கொடுப்போம் எல்லா இன்னொன்று இப்படி பண்ணி அப்படி வைப்பான். அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த இதெல்லாம் வச்சதுனால இப்போ அவனை வச்சு நான் அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பண்ணேன். அப்புறம் நான் பழகிட்டேன், பழகி அப்புறம் இப்போ ஒரு இன்னொரு சீன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷெட்யூல் தேர்ட் ஷெட்யூல்லாம் பயங்கரமாக பழகின பிறகு இப்போ என்னென்னா இழுத்து டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாராம் அவன் கேமரா சொல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாராம் அவனு. அப்புறம் கேமரா வந்தால் லந்தா சொல்லுவான், ஒன்று எடுத்து அந்த சீனை அவன் யாருமே சொல்ல நல்லா இழுத்துட்டு அப்படி குடிச்சிட்டு சல்லுன்னு 2 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ். அது எங்கே இது பண்ணேன்னா சத்யராஜ் சார் ஒரு படத்தில் பண்ணிவிடுவார், ஃபுல்லாக அமைதிப்படையில் இழுத்துட்டு அப்படி ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு விடுவார். இதே மாதிரி நம்ம எப்படியாவது பண்ணிடணும், அது அந்த இதை டீயில் வச்சு அது பண்ணேன். ஓகே. ஆனால் அந்த பழக்கத்துலேருந்து உங்களால் வர முடிஞ்சுதா அதுக்கப்புறமா? இல்லை, அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுச்சுன்னா பழக ஆரம்பிச்சிட்டேன். பழக ஆரம்பிச்சு டைரக்டராக இருக்கும்போது தனி அந்த டென்ஷன் இருக்கும்போது அப்படின்னு அப்படியே ஆரம்பம்போது அப்போ நமக்கு தெரியும் அது, ஏன்னா பழகிடுச்சு அது. இன்னைக்கு அடிப்பீங்களா? இப்போ அடிக்கலாம். ஆனால் அந்த படம் முடிஞ்சோடனே விட்டேன். ரெண்டாவது நாடோடிகள் வரும்போது அவர் சொல்லிட்டாரு, டே கர்நாடா அடுத்து கருணா கேரக்டர் நீ தான் அடிக்கிற, அவன் தம் அடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், அப்படி நல்ல வேணும் அப்படி. இப்போ படத்துக்கு மட்டும்தான் அடிக்குது அப்படி. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச 1-2 நண்பர்கள் அந்த நடிப்புக்கு வந்த பிறகு நடிப்புக்காக செய்யக்கூடிய 1-2 வேலைகள் வந்து அது அப்படியே ரெகுலராக அது மாறி அதுல இருந்து விடுபட, அதெல்லாம் விட்டுலாம், விடுபடுறதெல்லாம் நம்ம சொல்றதுதான். அதெல்லாம் விடணும்னு மனசு இதுன்னு தான் யோசிக்கணும், விட்டுலாம். இவங்க ஒரு சாக்கு அதை அடிக்கணுன்றதுக்காக சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அப்படி தூக்கி போட்டால் எடுத்து அப்படியே அனுப்புறாங்க. அதெல்லாம் விட்டுரும், அது நம்ம விடக்கூடாதுன்றக்காக தான் சொல்லுது. என்றைக்குமே அதை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அது ஒரு போதை நம்மளை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. அதுதான் அது நம்ம தூக்கி எறிஞ்சிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கு நம்ம இதாகக்கூடாது, அதுக்கு ஒரு சாக்காக சொல்லியிருப்பார் உங்க நண்பர். புரியுது. நீங்கள் பாருங்க, அதாவது முதல் நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு இது பண்ணணுமா வேணாமான்ற ஒரு ஜோன்லேயே இருந்துட்டு அன்னைக்கு இயக்கணும்னு வந்த நீங்க இன்னைக்கு நடிகராகவே மாறிட்டீங்கல்ல முழுசாக. ஒரு அது பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, என்ன பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வாழ்க்கையிலன்ற மாதிரிலாம் தோன்ற இரவுகள் உண்டா? இல்லை, அது எல்லாமே ஒரு காரணம் தான் சார். இதுவுமே நான் எப்போதுமே அதான் யோசிப்பேன். அன்னைக்கு என்னை நடிகனாக்கும்போது நான் இப்போ கதிரும் கேட்டது, ஆஃபீஸில் இருக்கணுமா நீ யோசிச்சுப்பாரு, நீ நடிக்கணுமா, ஏன்னா நீ ப்ரொடியூஸ் பண்ணுற, சரி அதை நாங்கள் பார்த்துக்குவோம், அசோக் சொன்னதும் அதை நாங்கள் பார்த்துக்குவோம், பட் நீ டைரக்ஷன் பண்ணிவிட்டு முதல் படத்தில் நடிக்கணும்னு யோசிச்சது ஓகே அப்படின்ற ஒரு அட்வைஸ் சொன்னாங்க. நான் முடிவு பண்ணேன், நான் இவங்களுக்கு சொல்லவே இல்லை. அது எப்போ சொன்னேன்னா கடைசி நாள் தான், 4 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னோம். பரமன் தான் அழிச்சோம். அந்த பரமன் எங்கே போகிறோம், செங்கல்பட்டு தாண்டினோடனே திண்டுக்கல் போனோடனே வருவான் தான் சொன்னார்.
இந்த படமை யார் இருக்க, ஏன்னா டெஸ்ட் ஷூட் எடுக்கும்போது நான் பண்ணலை, ஆனால் மனசுக்குள்ளே நான் தான் பண்ண போகிறேன்ற ஒரு விஷயம் வச்சுருந்தேன். அப்புறம் இதெல்லாம் யோசிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். நீ பண்ணணுமா, நீயே நடிச்சு இருக்கணுமா. நான் யாருக்குமே ஏன் சொல்லனா மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்கன்றனால தான் கடைசி நாள் தான் சொன்னேன். அது அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு தான். நீங்கள் எப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க இந்த படத்தை? எது? சுப்பிரமணிய படத்தை. நான் வந்து இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை பார்த்தோம், ஒரு 2 months 3 months பார்த்ததுக்கான. நான் லாஸ்ட்டாக ஃபுல்லாக பார்த்தது வந்து 15th year தியேட்டரில். அப்போ 15th year ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு விஷயம் அப்போ பார்த்தது. ஏன்னா நான் வந்து இது ஒரு ஓடிடியில் சன்நெக்ஸில் தான் பார்த்தேன். பார்க்கும்போது இதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, கொஞ்சம் வன்முறையான காட்சிகள்லாம் கொஞ்சம் அப்படி வரா மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே காணாமல் போயிடுது. ஸோ அது முழுசாக பார்க்கணுன்னா எங்கே பார்க்கணும், எப்படி பார்க்கணும், அதுக்கான வழி ஏதாவது இருக்கு? அது பண்ணிடுவோம் ஓடிடியில். ஃபுல் எதுவும் என்கிட்ட இருக்குது, கட் பண்ணாத அதை கொடுத்து விட்டுருவோம். தெரிக்க இருக்குமா, அதை கொடுத்து விட்டுருவோம். இன்னைய தேதிக்கு அதாவது ஒரு படம் வந்த பிறகு இல்லை, அடுத்த ஒரு வாரம் 2 வாரத்திலேயே எடுத்தவங்க அதை பார்க்கும்போது எனக்கு தப்பு மட்டும்தான் தெரியுது, நல்லது எதுவுமே தெரிய மாட்டேங்குது என் கண்ணுக்குன்னு சொல்லுவாங்க. இத்தனை வருஷங்கள்ல இத்தனை முறை பார்க்கும்போது உங்க பார்வைக்கு இன்னைக்கு அந்த படத்துல தெரியக்கூடிய பிரச்சனைகள் என்ன? எல்லாருக்குமே அது தெரியும். பெருசா ஏதாவது உங்களுக்கு தோணுமா, இதை இப்படி பண்ணிருக்கணும் அப்படி பண்ணிருக்கணும்? படம் பார்க்கும்போதும் எனக்கும் இப்போ தவறுகள் தெரியும், இது இப்படி பண்ணியிருக்கலாம், இது இப்படி பண்ணியிருக்கலான்னு. பட் அது எல்லாருக்குமே இருக்கும். உண்மை. நீங்கள் அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதில் சொல்கிற மாதிரி ஏதாவது தோணுதா உங்களுக்கு? அது எதுக்கு சொல்லிட்டுன்னு விட்டுறது தான், அவ்வளோ. சரி, ஓகே. ஏற்கனவே அது இதை பண்ணியிருக்கலாமேன்னு தோன்ற ஒரு விஷயம், அதை வேற எதுக்கு சொல்லிட்டு சொல்லி இன்னும் குற்ற உணர்ச்சி எது கூட்டி பண்ணுறீங்களா? இதை இப்படி பண்ணியிருக்கலாம், இதை இன்னும் கொஞ்சம் டல் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இது பண்ணியிருக்கலாம், ஆனால் என்ன சீன் எடுக்கணுமோ அதை எடுத்துட்டோம். எதுவுமே. எனக்கு ஒரு கேள்வி, இப்போது அழகருடைய கதாபாத்திரம் இருக்குல்ல, அவர் வந்து அந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் அவன் ரொம்ப காதல் வசப்பட்ட மாதிரி தான் நடந்துக்கிறான். பட் அந்த பெண் இல்லாத போது அவன் செய்யக்கூடிய பல முடிவுகள்ல அந்த பொண்ணை பொறுத்து அவன் யோசிக்கிற மாதிரி தெரியல. இப்போ அவன் எப்போ இந்த கொலை செய்யறதுக்கு கூட அவன் தயாரா, இன்ஃபேக்ட் அவன் தான் முன்னாடி வந்து நிக்கிறான், செய்யவா அப்படின்னு கேட்கிறான்ல. அப்போ அந்த இடத்துல கூட அவன் அந்த பெண்ணை பத்தி யோசிக்காததுக்கான காரணம் நீங்க எப்படி பாத்தீங்க? அதுதான் எமோஷனல் மூளைச்சலவைன்னு நான் சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் அந்த எப்படி மாறினாங்கன்ற தான் சமுத்திரக்கனி கதாபாத்திரத்தை அப்படி பேச வச்சது. நம்ம அழுதுட்டு பேசுறது, வீட்டில் பொம்பளைங்க மதிக்கிறது இல்லை தெரியுமா, உங்களுக்குலாம் ஒன்று பண்ணணும், நமக்கு பண்ணணும்னு தெரிஞ்ச அண்ணன் துடிக்கும் போது என்னடா நம்ம அதுக்கு மேலே எல்லாமே வைப் ஆயிடும். அதுதான் வந்தது. அப்போ படம் பார்த்தீங்கன்னா அழகரும் படத்தில் எமோஷனலான கேரக்டர் அழகர் தான். அவன் தான் எல்லாத்தையும் எமோஷனல். ஆனால் நிதானமான கேரக்டர் வந்து பரமன் கேரக்டர். அப்போ நான் பரமன் கேரக்டர் பேச மாட்டேன். என்ன அழகர் நான் சொல்கிறது, எங்கள் ஆத்தா கோட்டை கண்டுச்சா இப்போ ஆத்தா பற்றி பேச ஆரம்பிப்பான். எங்கள் ஆத்தா வந்து ஜெயிலில் கண்டுச்சா கோட்டை அண்ணன் தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. இவன் வந்து சேர்த்துக்குவாங்க பரமனை. பரம யோசிப்பான், என்ன ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆகாத மாதிரி தான் யோசிப்பான். இவங்க தான் கன்வின்ஸ் ஆவாங்க. ஓகேங்களா, ஏற்கனவே கருப்பு வந்து கன்வின்ஸ் ஆகி தான் வருவான். அவன் தான் கூப்பிட்டு வருவான், இல்லை உள்ளே இருக்காராம்ப்பா சொன்னாங்கப்பா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்டு வருவான். ஆனால் இங்கே இவன் தான் என்ன சொல்கிறாரு அப்படின்போது, என்ன சொல்கிற பரமா அப்படின்போது அப்போ நான் யோசிப்போம். இப்போ வரைக்கும் நாங்கள் காமெடியாக பேசுகிறது உண்டு. நாங்கள் படம் ஷூட் பண்ணும்போதே நாங்கள் காமெடியாக நானும் ஜெயெல்லாம் பேசிக்கிறது. ஏதாவது ஒரு சண்டை போட்டு அடி போட்டு டயர்டாக இருக்கும்போது அன்னைக்கே அந்த சீனை மட்டும் நான் மட்டும் தலையாட்டாமல் இவ்வளோ எங்கடா ஒத்துக்கிட்டேன், நீங்கள் 2 பேரும் ஒத்துக்கிட்டேன், இவ்வளோ தூரம் கொண்டு வந்து படத்திலே கூட சொல்லுவீங்க. இல்லை ஆமாம், அது அந்த மாதிரி நாங்கள் பேசிக்கிறது உண்டு. ஏட்டா நான் பாட்டுக்கு அம்மையால நின்னேன், நீங்கள் தான் என்ன சொல்கிற பரமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கவே இல்லையடா, பண்ணுவோமா பண்ண வேணான்ட்டு அப்படின்னு நாங்கள் விளையாட்டாக சொல்கிறது உண்டு. நம்ம இப்போ இந்த ரெக்கார்டிங் வெளில பேசிட்டு இருக்கும்போது காதல் அப்படின்ற ஒரு படம் அப்படி பேசணும்ல, எனக்கு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகப்படுத்திச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த இவங்களுடைய அந்த லவ் ஸ்டோரியை பொறுத்து தான் முக்கியமாக. என்னன்னா அந்த பெண்ணை அந்த பெண் குடும்பத்தினோர் எப்படி மனிப்புலேட் பண்ணுறாங்க, மனிப்புலேட் பண்ணி இவனை முடிக்கிறதுக்காக அந்த பொண்ணு வழியாக ஒரு விஷயம் ஒன்று நடத்துகிறாங்கல்ல. அண்ட் இவங்க பர்ஃபார்மன்ஸும் அந்த எண்டில் வந்துட்டு இவங்க ஒரு மாதிரி அப்படியே நெஞ்ச அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு கதறிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கண்ணு முன்னாடி தான் நேசிக்கிற ஒருவன் வந்து அடி வாங்குவது, அந்த பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து கூட நீங்க சொல்லாமா அப்படின்னு தோணுச்சு அந்த இடத்துல. அதுக்காக நீங்க ரொம்ப மெனக்கெட வேண்டி இருந்துச்சா? இல்ல இந்த இடத்துல நீங்க பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை, குற்ற உணர்ச்சியோட உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது அவங்க பேச டைலாக் எனக்கு தேவைப்படலை, அவங்களுடைய அந்த எமோஷன்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. அதை தான் நான் சுவாதிட்ட சொன்னது. அதுவும் அவங்க ரொம்ப சிறப்பாக அது
ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இன்னொன்று அந்த டைம் எங்கள் மேலே கோமா வேறு இருந்தாங்க. ஓ அப்படியா? ஏன்னா நான் கிளைமேக்ஸ் அவங்களுக்கு சொல்லவே இல்லை படத்தில். அழகருக்கும் சொல்ல, இவங்களுக்கும் சொல்ல. ஏன்னா சுவாதி என்கிட்ட சேரும்போது கேட்டது, இந்த படம் கடைசி எண்டு ட்ராஜடியான்னு கேட்டுச்சு. நான் வந்து சொன்னேன் உங்களுக்கு ட்ராஜடி இல்லைன்ட்டு. ஆமாம் உங்களுக்கு. அப்போ நான் ஷூட்டிங் யாருக்குமே, ஏன்னா நான் இதில் எழுதி வச்சுருக்க சம்பவம் தான் எழுதி வச்சுருப்பேன். உடனே கனியண்ணனும் பார்த்துட்டு, பிரபு என்ன பிரபு இப்போ கடைசி ஒரு 10 சீன் சம்பவம், இந்த சம்பவம், அழகர் சம்பவம், பரமதி சம்பவம், இந்த சம்பவம்னா என்ன, ஏதாவது வெறும் சம்பவம் தான். ஆன்லைன் ஆர்டரையும் டீட்டெயிலாக எழுதி வச்சுருக்க மாட்டேன், வெறும் சம்பவம் தான் எழுதிச்சு. அப்போ யாருக்கு என்னன்னு தெரியாது. ஆர்டிஸ்ட் வந்து அதை பார்த்தாலுமே கிளைமேக்ஸ் சம்பவம், கிளைமேக்ஸு இது அழகர் சம்பவம், லொக்கேஷன் தான் போட்டு போயிருந்தா அது டீட்டெயில் இருக்காது. ஏன் அப்படி? எதுக்கு நான் வந்து தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். அப்போ வந்து இவங்ககிட்ட கடைசி நாள் தான் சொன்னேன், நாளைக்கு எடுக்க போகிற சீன் என்னென்னா இந்த மாதிரி ஜெய் இதுனோடனே. அப்போ அந்த பொண்ணு ரொம்ப எமோஷன் ஆச்சு. நான் வந்து பேக் ஸ்டாப்பரா, நம்ம பேக் ஸ்டாப்பர் அப்படின்னு. நீ பேக் ஸ்டாப்பர் இல்லைம்மா, இவ்வளோ நாள் பண்ணிட்டு நீங்கள் சொல்லவே இல்லை, நான் என்னால் தான் ஜெய் அந்த அழகர் சாதனம் கோச்சிட்டு போயிடுச்சு. ஜெயின்ட்டையும் நான் சொல்லிட்டேன் 2 நாள் யார்ட்டையும் பேசாதுன்னா, என்கிட்டையும் பேசலை. அதாவது ஒரு கோவத்தோடய சீரியஸாகவே இருக்கேன். அப்போ அந்த கோவம் எனக்கு தேவைப்பட்டது, இந்த சீன் பயன்பட்டுச்சு. அப்போ நான் போய் சொல்கிறேன், சொல்லி பண்ணும்போது அந்த பொண்ணு நல்லா பண்ணிடுச்சு. பண்ணோடனே அப்போ ஜெய் வந்து விழுகணும், கீழே விழுகணும். நான் சொல்கிறேன், ஜெய் வந்து கையை ஊண்டி விழுகிறாரு. டைரக்டராக நமக்கு ஒன்று திரும்ப இன்னும் ஒன்று வேணும், நல்லா வேணும்ன்ட்டு ஜெயிட்ட சொன்னேன், அந்த பொண்ணு நல்லா பண்ணிடுச்சு, அது பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. நீ இது உன்னோட சீன், இந்த சீன் உனக்கு டைலாக் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் நீ வந்து காமிக்கிறது அப்படியே விழுந்தனா நல்லா இருக்கும்ட்டு. அவன் விழுந்து அவனுக்கு அடிபட்டுச்சு, கையே ஊண்டி இருக்க மாட்டான் அந்த இதில். பலம் பயங்கரமாக விழுந்த ஒரு மாதிரியான இடம் தான் விழுந்த பின்னாடி. அப்புறம் ஜெய்யை நான் நடிகனான பிறகு நான் வந்து யோசித்தேன், ஜெய் உன்னை இப்படி தான்டா பண்ணிவிட்டேன் அப்படின்னு. நான் விழுகிற ஒரு சீன் வச்சாங்க இதில் குத்தி சுந்தரபாண்டியன்ல டம்முன்னு விழுந்தோடனே அப்படியே இருட்டாகி ஸ்டாராக தெரிஞ்சிச்சு. அப்போ எனக்கு ஸ்டாரை விட ஜெய் தான் வந்துட்டு போனான். ஆஹா, ஜெய்க்கு இதே நிலைமை தான், அவன் சொல்லாமல் விட்டானோ அப்படின்ற மாதிரி ஸ்டார் வந்தவொடனே இருட்டாச்சு. அப்போ இது டைலாக் இல்லாமல் இருந்தால் தான் நல்லா இருந்தது. அப்போ அந்த இதை தேவைப்படுத்துக்கினேன். அப்புறம் அவங்களுக்கு 2வது நாள் நான் விளக்கம் கொடுத்தேன், நான் ஏன் சொல்லலைன்னா அப்படின்றத அவங்க சொன்னேன். நான் நீ ஜெய் உன்னால் சாக போகிறான், ஜெய் செத்துருவான் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தோணும்னா, கண்கள் 2 நான் எடுத்துருக்க முடியாது, இவ்வளோ ஒரு அழகாக எடுத்துருக்க முடியாது. உங்கள் கண்ணில் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சு ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிடும், ஜெய் செத்துருவோம் அப்படின்னு நீ யோசிக்க ஆரம்பித்தாங்களே அவங்க கண்ணில் தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் நான் யார்ட்டையும் கிளைமேக்ஸை சொல்லலை. உங்கள்கிட்ட நான் சொல்லாத காரணம், செத்துருவாங்கன்னா நம்மளால் செத்துருவானோ அப்படின்னு நான் அந்த ஷூட் பண்ணும்போது, அவங்க சாங் எடுக்கும்போது நீ நினச்சாலே அது வந்து எனக்கு வந்து மைனஸ் தான் எனக்கு ஆகும். அது தெரியக்கூடாது. இப்போ நீங்கள் அழகாக பேசி இது பண்ணீங்க, அது உங்களுக்கு கிளைமேக்ஸ் சொல்லாதனால தான். அதனால தான் நான் கிளைமேக்ஸ் சொல்லலை. சுப்பிரமணியபுரம் வந்து ஒவ்வொரு வருஷமும் கடக்கல இதனுடைய ஒரு லெகசி, இதனுடைய வேல்யூ தமிழ் சினிமாவுக்கு என்ன அப்படின்றது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 2008 ஒரு நல்ல படமாகத்தான் பேசப்பட்டுச்சு. பட் காலப்போக்கில் உங்களால் அது உணர முடியுதா? இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம், அந்த ஒரு ஃபேஸ் தமிழ் சினிமாவுக்கே ஒரு ரொம்ப தமிழ் சினிமாவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஃபேஸாக இருந்தது அப்படின்னு சொல்லி இன்னி வரைக்கும் கூட. ஐ திங்க் ஒரு சில மாதம் முன்னாடி கூட அனுராக் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் மறுபடியும் முதல் படமாக சொன்னது வந்து, ஐயோ சுப்பிரமணியபுரம்லாம் இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு படம், என்ன ரொம்ப உலுக்கிச்சு அந்த படம். நான் படங்கள்லாம் நான் ஒன்று நினச்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன், பட் உண்மையாக ஒரு ஊரில் போய் அங்கே என்ன நடக்குதுன்றதை வச்சே நீ ஒரு கதை பண்ணலாம்னு ஞாபகப்படுத்துச்சு எனக்குன்னு சொல்லி. எனக்கு எப்படின்னு இத்தனை வருஷம் கழிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா அந்த படம் இன்னும் பேசிகிட்ருக்கு. அப்போ நாங்கள் எடுக்கும்போது இப்படி பேசணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. முதல் நாள் வந்து தேட்டரே எங்களுக்கு கம்மியாக தான் கிடச்சிது, அந்த முதல் படம்னால கிடச்சி. அதுக்கப்புறம் அதோட வீரியம் அப்போ அந்த இதிலே வந்து கமர்ஷியலாகவும் அது பெரிய இதாக போச்சு எல்லா இடங்களிலும். அது வந்து இன்க்ளூடிங் கேரளாலே அது வந்து 100 நாள் போன படம். கேரளாவில் எனக்கு விருதுகள் முதல் கேரளாவில் தான் கொடுத்தாங்க, பெஸ்ட் பாத் பிரேக்கிங் மூவின்ட்டு. அவங்க ஒரு அவார்டு கேரளா சினிமா இது பண்ணி கேரளாவில் 100 நாள் ஓடின படம். அங்கேயும் கண்கள் 2 கொண்டாடினாங்க அப்படின்றது ஒன்று. அனுராக் கேஷப் மாதிரி ஒரு ஆள் இந்த படத்தை பார்க்கணும்னு சொன்னது, அந்த நட்பு இருக்கணும். ஸோ அப்போயே அது எல்லா ஊரும் கடந்து போனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த டைமுக்கு அவ்வளோதான் அது பண்ண முடியும்.
ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அவ்வளோதான். அந்த காலகட்டத்துக்கு அது என்ன பண்ணணும்னு நினச்சோ அது பண்ணதான் நான் நினைக்கிறேன். அதுதான் அந்த காலகட்டத்துக்குள்ள அந்த 2008 அது அப்போ மீடியா எவ்வளோ இருந்ததோ அது வரைக்கும் போய் சேர்ந்தது. அது ஒரு வாரம் தான் நான் கஷ்டப்பட்டேன். அது முதல் படம்னால அது வேறு தேட்டர் கிடைக்காம இருந்தது. ஆனால் படம் நல்லானோடனே ஆடியன்ஸ் கையில் போய் சேர்ந்து அது இப்போ அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் அது இன்னும் பார்த்து அதை ரசிக்கிறாங்கன்றது, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் பார்த்து அவ்வளோ இது பண்ணது, இவ்வளோ வருஷம் கொண்டாடுற ஒரு விஷயம். அப்போ என்னென்னா முதல் படத்துலேயே நான் 6 அடிச்சிட்டேன். ஆமாம், அது எனக்கு ப்ளஸ்ஸாகவும் இருக்குது மைனஸாகவும் இருக்குது. இனி அடுத்த படமும் அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. அப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. அதை தாண்டி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ற எனக்கு தெரிஞ்சு இன்னி வரைக்கும் கூட இல்லை. நீங்கள் ஒரு இயக்குனராக ஒரு படம் நீங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணாலே நேராக அதை தான் தராசு மேலே அதை தூக்கி அது வந்துடும். அது ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. அது கம்பேர் பண்ணுவாங்க. நம்ம அது வேற படம் இது வேற படம் அப்படின்ற ஒரு ஜானரை தான் நம்ம சொல்ல முடியும். சுப்பிரமணியபுரத்துக்கு கான்ட்ராஸ்டாக வேற ஒன்று எடுக்கணும்னு நினச்சது தான் நான் ஈசன் எடுத்தேன். ஸோ அப்படி தான் ஒன்று கான்ட்ராஸ்டாக சுப்பிரமணியம் போதே இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம்தான். நான் அப்போ சுப்பிரமணியம் முடிச்சுட்டு ஒரு ரவுடிசம் சப்ஜெக்ட் நான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்போ நான் நடிச்சுட்டு நாடோடிகள் நடிச்சுட்டு வரும்போது நிறைய ரவுடிசம் படங்கள் வந்துச்சு. மதுரை சார்ந்து ஒரு 4 நண்பர்கள் இப்படி வந்து உங்கள் படமே ரொம்ப முக்கியமான காரணம்னு வச்சுக்கோங்க. அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்த பிறகு நான் மறுபடியும் அதை எடுக்கும்போது அது எல்லோரும் அது எல்லாம் அதே மாதிரி வந்துட்டு இருக்கு, மறுபடியும் அது போகணுமான்றனால தான் நான் அந்த கதையை தூக்கி வச்சிட்டேன். நான் 2வதாக எடுக்க வேண்டிய கதையை விட்டுட்டு நான் வந்து வேற படம் எடுத்தேன், ஈசன் அப்படின்னு. அன்னைய தேதிக்கு இருக்கக்கூடிய சசிகுமார் கிட்ட போய் இதுக்கு மேலே அடுத்த ஒரு 17 வருஷத்துல நீங்க இவ்வளவு படம் தான் எடுப்பீங்க இயக்குனராக அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியபுரம் ரிலீஸ் ஆன நாள் அன்னைக்கு யாராவது சொல்லிதான் அவர் நம்பியிருப்பாரா? இவ்வளவு படம் தான் எடுப்பீங்க டைரக்டராக சொல்றேன் நான். இல்லை, நானே எல்லாமே காலம்தான் தீர்மானிக்கும், நம்ம தீர்மானிக்கிறதே இல்லை சார். புரியுது. நம்ம பெரிய டைரக்டரோ நமக்கு மேலெல்லாம் டைரக்டர் நிறையா வந்துட்டாங்க. ஒரு படம் எடுத்துகிட்டு நம்ம சொல்கிறோம், பட் அதுக்கு மேலெல்லாம் நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. நமக்கு முன்னாடி 100 படம் எடுத்த பாலச்சந்திர சார் இருக்காங்க, மகேந்திரன் சார் இருக்காங்க, பாரதிராஜ் சார் இருக்காங்க. நம்ம முன்னாடி அவங்கெல்லாம் கோடு போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் நம்மளோட சாதித்தவங்கெல்லாம் இருக்காங்க. நான் அப்போ காலம்தான் நம்மளை எத்தனை படம் எடுக்கிறோம் நம்ம தீர்மானிக்கிறதே கிடையாது. காலம்தான் தீர்மானிக்கும். நான் என்ன நான் நடிகன் ஆகணுன்றது வந்து நான் அன்னைக்கு ஆகிட்டேன். ஆனால் ஏன் ஆனேன்றதை நான் இப்போ யோசிக்கும்போது கடவுள் ஏதோ ஒரு காலம் கடவுள் நமக்கு வந்து சொல்லிட்டு போன ஒரு விஷயம்தான். உனக்கு பின்னாடி ஒரு கஷ்டம் வரும், உனக்கு பின்னாடி உனக்கு நிறைய கஷ்டங்கள் வரும்போது அவன் கஷ்டங்களை அப்போ இதை நடிகன் தான் காப்பாற்றுவான். அதனாலதான் நீ நடிகன் ஷூட்டிங் அப்புறம் யாராவது சொல்லிதான் சத்தியமா நம்பியிருக்க மாட்டீங்க. நான் நடிகனாய் அப்படிதான். ஸோ அப்போ நம்ம இப்போ யோசிக்கும் போது என்னுடைய கடன்களோ எனக்கு வந்து பிரச்சனைகள் வரும்போதோ நான் எப்படி தீர்த்திருக்கேன்னா அது நடிகனாக இருந்தனால தான் என்னால் அது. நான் டைரக்டராக இருந்தேன்னா ஒரு படம் பண்ணுறதுக்கு எனக்கு 2 வருஷம் 1 வருஷம் ஆகும். ப்ரொடியூசராக இருந்தால் இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் நடிகனாக இருந்தனால தான் இத்தனை படங்கள் நம்ம பண்ணி அது நான் அதில் வந்து வெளியில் வந்து இப்போ மறுபடியும் டைரக்ஷனுக்கு நான் வர முடியுது. இல்லாட்டி நான் அது வந்திருக்கவே முடியாது. இப்போ நீங்கள் தயாராகிட்டீங்க மறுபடியும்? நான் தயாரிட்டேன், ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான வேலைகள் எப்போ ஷூட் பண்ண போகிறேன்னு தெரியுமா உங்களுக்கு? நெக்ஸ்ட் இயர் நான் ஒரு 4 படம் என்னோட அடுத்த நடிக்கிற படங்கள் வேகமாக முடிக்கிறேன். இப்போ முடிச்சுட்டு அடுத்த வருடம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரத்தம் தெரிக்க அந்த மாதிரியா? இல்லை அப்படி இல்லை, அது ஒரு பீரியட், ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் தான். அதை வச்சு தான். ஓகே, லவ்லி. மேபி கடைசியாக நீங்கள் தமிழ் சினிமாவில் பயங்கர ஈடுபாட்டோட ஒரு ரைசிங் ஸ்டாராகவே இருக்கீங்கன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் நீங்கள் பண்ண ஒரு முக்கியமான ஒரு படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. அதுவும் ஒரு ஃபிலிம் கிராமர் என்ன அப்படின்றத மறுபடியும் மாற்றி எழுதுகிற முயற்சி பண்ணக்கூடிய ஒரு படம் தான். நான் ரொம்ப ரசித்த ஒரு படம், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு பார்வையிலேருந்து இன்னைக்கு திரும்ப தமிழ் சினிமா மேலே ஒரு பெரிய புரிதல் இருக்கக்கூடிய உங்களுடைய பார்வையில் சுப்பிரமணியபுரம்லேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியில் நின்று அந்த படத்தை பார்க்க முடியுமே. ஆனால் அந்த படத்தினுடைய வேல்யூ, அதனுடைய முக்கியமான ஒரு அழகு, அது தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான ஆனதுக்கான ஒரு காரணம் என்னவா நீங்கள் பார்ப்பீங்க? என் மண்ணில் இருந்து எடுத்த ஒரு கதை, அதை தான் நான் பார்க்குறேன். இந்த மண்ணில் இங்கே நடக்கிற ஒரு விஷயத்தை நான் அதை சொன்னேன். அது எந்த ஒரு சாயம் பூசப்பட்டு சொல்லாமல் அது உண்மைக்கு பக்கத்தில் அருகில் இருந்த ஒரு விஷயமா நான் இந்த வேரோட பாலுமேந்திர சார் சொல்லுவார், நம்ம மண்ணில் இருந்து வேரோட பிடுங்கி அதுதான் கதை, நம்ம மண்ணில் தான் கதை இருக்குது அப்படின்ற விஷயம். நான் வெளியிலிருந்து இவ்வளோ தூரம் அதை கொண்டாட பார்க்கணும்னா, இவ்வளோ தூரம் பேசப்படுதுன்னா நம்ம மண்ணில் நம்ம மக்களை பற்றி, நம்ம பக்கத்தில் இருக்கவங்களை பற்றி நான் சொல்லப்பட்ட ஒரு கதை. அது எந்த சமரசமும் செய்யப்படாமல்
அதுக்கு எந்த திட்டமிட்டு இது எந்த அலங்காரமும் செய்யப்படாமல், எந்த அலங்காரம் எந்த பூச்சும் செய்யப்படாமல் இயல்பா இருக்கிறத அப்படியே நான் அது முதல் படத்துல தான் அப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு விதத்துல யோசிச்சா அப்படிதான் தோணுது. நான் ப்ரொடியூசரா இருந்தா அது நடந்தது. நான் வேற ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நான் அந்த கதையை போய் சொல்லினா முதல் கதையே அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. கதை சொல்லும்போது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. என்னவா எடுத்து காமிச்சாதான் அது புரியும். அப்போ அது ஒரு பீரியட் சப்ஜெக்ட் அப்படின்னும் போது, அப்போ பீரியட் சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு செட்டு இதெல்லாம் இந்த சங்கர் சார், மணிரத்னம் சார் அவங்க தான் பண்ணுவாங்க பீரியட் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இருந்தது. ஏன்னா பெரிய பட்ஜெட் தேவைப்படுது அப்படின்னும் போது, அப்போ ஒரு சின்ன பட்ஜெட்டில் உள்ள ஒரு மீடியம் பட்ஜெட்டில் உள்ள ஒரு படம் வந்து பீரியட் சப்ஜெக்ட் கிடையாதுன்ற ஒரு விஷயம் இருந்தது. ஏன்னா காரில் இருந்து எல்லாமே காஸ்ட்லி. நான் பஸ்ஸு வாங்கினேன். நான் ப்ரொடியூசராக இருந்தனால தான் அந்த பஸ்ஸு 2 பஸ்ஸு விலைக்கு வாங்க முடிஞ்சது. லாம்ப்ராடா ஸ்கூட்டர் வாங்க முடிஞ்சது, ஆட்டோ வாங்கினேன். இதெல்லாம் கலெக்ட் பண்ணேன். நான் ப்ராப்பர்ட்டிஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். சொல்லும்போது சைக்கிள் வந்து அந்த ஸ்டேரிங் சைக்கிள் வந்து உசிலம்பட்டியில் ஒரு இடத்துல இருந்தது. நம்ம எல்லா இடத்துலையும் சொல்லி வச்சோடனே உசிலம்பட்டியில் ஒரு ஸ்டேரிங் வச்ச அந்த பையன் கொண்டு வரும். அந்த ஸ்டேரிங் சைக்கிள் இருக்குன்னு அதை வாங்கி வச்சுட்டேன். ஸோ நான் தயாராகிக்கிட்டே இருக்கேன். நான் ஷூட்டிங் தள்ளி போகும். இதெல்லாம் கதைக்கு தேவைன்னு தெரிஞ்சு வாங்கினீங்களா? இல்லை தெரிஞ்சு தான் நமக்கு தேவை கதை எதுன்ற ஒரு விஷயம். அப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே வாங்கி நான் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தது தான். எல்லாமே வாங்க தயாராகிக்கிட்டு இருக்கேன். அப்போ வேற ஒரு ப்ரொடியூசர்னா அது நம்ம இது பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் பண்ண ஒரு அன்றைக்கி தேதிக்கு வாங்கின ஏதாவது பொருட்களில் ஏதாவது ஒன்று இன்னும் நினைவாக வச்சுருக்கீங்களா? இப்போதைக்கு ஆட்டோ வந்து என்னோட ஆர்டர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர்கிட்ட நினைவாக அவர்கிட்ட தான் அது இருக்குது. பஸ்ஸை கொடுத்துட்டோம். பஸ்ஸை வச்சுக்கிட்டு இருக்க கொஞ்சம் 2 பஸ்ஸு சைக்கிள் அப்படியே போயிடுச்சு. ஓகே ஓகே. அப்புறம் அந்த எல்லாமே அங்கே பேப்பரில் இருந்து ரொம்ப அந்த இதில் வரும், சரோஜ் நாராயண சுவாமி அப்படின்னு அந்த நியூஸ் வரும். அந்த கேசட்டே நாங்கள் வந்து ரேடியோவில் வாங்கி தான் போட்டோம். அது போகிற போக்கில் ஒன்று தான் கடைசி அவங்ககிட்ட வந்து அவங்க பேசுனாங்க, அந்த படத்தில் நீங்கள் பயன்படுத்திங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்ன ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் இது பண்ணுது. கொஞ்சம் பழசு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதில்ல, அதில் நீங்கள் அந்த ஸ்டூடியோவில் போய் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துப்பீங்களா வரிசையாக? இன்னும் மெமரபிள் இமேஜஸ்ன்னு சொல்லும்போது அதுவும் ஒன்று கண்டிப்பாக செம்ம டைம் பாஸாக இருந்திருக்குன்னு தோணுது. அது அன்னைக்கு ஃபுல்லாகவே அன்னைக்கு தான் நாங்கள் ஃப்ரீயாக எடுத்தோம்னு நினைக்கிறேன். படத்துலேயே வந்து ஈஸியாக எடுத்து ரொம்ப கஷ்டம் இல்லாமல் எடுத்த ஒரே சீன் அதுதான். ஏன்னா ஸ்டுடியோக்குள்ளே அது ஸ்டுடியோவே அப்போ இருந்து, இப்போ அது இல்லை, மதுரையில் இருந்தது, மாடியில் இருந்தது. நாங்கள் மதுரையில் போய் அந்த மாடியில் அப்படியே இருந்தது அந்த ஃபோட்டோஸ், அதை அப்படியே பயன்படுத்திக்கிட்டோம். நல்லா கத்தி சிரிச்சேன் மறுபடியும் அந்த படத்தை பார்க்கும்போது. தலை மேலே ஒருத்தர் கத்திய இவங்களோட லைஃப் ஸ்டைலை காமிக்கிறதுக்காக ஃபோட்டோ எடுக்கும்போது கூட ஒரு வெறியாக தான் இருக்காங்க. அந்த பாட்டும் தேவைப்பட்டது அந்த இடத்துல. சுப்பிரமணியபுரம் அந்த சாங், அது வந்து அந்த சாங்கை வந்து அந்த சாங் நான் தான் எழுதி கொடுத்தேன் அவருக்கு. அது வந்து எல்லா ஏரியா பேர் இருக்கும். ஆமாம், ஜெயஹிந்துபுரம், சுந்தரராஜபுரம், காமராஜபுரம், பாலரங்கபுரம். இது வந்து எனக்கு ஒரு ஏரியா பற்றி வேணும் அப்படின்னு சார் கேட்டார். சார் நான் ட்ராவல் பண்ண ஏரியா பற்றி உங்களுக்கு எழுதி தர்றேன் அப்படின்னு சொல்லி தான் நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடித்தேனோ அது நான் நடந்து போன ஏரியா. அதெல்லாம் ஒரு 10-20 கிலோமீட்டர் இருக்கும். அதான் மதுரையை நம்ம தெரிஞ்சுக்கணும். மதுரை நான் போயிருந்தாங்க சும்மா நீங்கள் பாட்டுக்கு அப்படி வெளில போய் நடக்க. அப்போ தான் சுப்பிரமணியபுரத்தில் வந்து ஒவ்வொரு ஏரியாவாக நான் பார்த்துட்டு போனேன். ஜெயஹிந்துபுரம், பாலரங்கபுரம், காமராஜபுரம், இதெல்லாம் வரிசையாக இருக்கும். அந்த ரயில்வே கேட்டை தாண்டி போகிறது, அங்கே ஒருத்தவங்களை பேசுறது, இப்படி ஒரு காலையில் ஆரம்பித்து அப்படியே நடந்து வந்து ஒரு இடத்துல போய் எழுதுறதுக்கு முன்னாடி நான் நடந்து போனது. அப்போ தான் இவர் கேட்டார், அந்த பாடலில் ஒன்று நான் நடந்து போன ஏரியாலாம் குறித்து வச்சுருக்கேன், எந்தெந்த ஏரியா நான் எழுதி வச்சுருப்பேன்ல அதை தான் அப்படியே கொடுத்தேன். நான் இந்த ஏரியாலாம் நடந்த ஏரியா, அதை பேர் யூஸ் பண்ணி. கடைசியாக ஒன்று கேட்குறேன்னு சொல்லி 15 நிமிஷம் ஆயிடுச்சு, என்னால் பேசுறதை நிறுத்த முடியலன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த வரிசையாக நடந்தேன்னு சொன்னீங்கல்ல, அதில் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? அது நீங்கள் ஏதாவது சந்திச்ச ஒரு அனுபவம் அதுக்குள்ள கதைக்குள்ள சேர்க்க வேண்டியது? அந்த ஏரியா பாட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக பாட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இடங்கள், அங்கே உள்ள பார்க்குற மக்கள்கள், ஸ்ட்ரீட், வீடு, இதெல்லாம் நான் பார்த்து அது படத்துக்குள்ளே பயன்படுத்த முடியாட்டி நடந்து போகும்போது ஒரு வீடு, அந்த வீடை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த வீடு தான் நான் ஸ்வாதி வீடாக மாற்றணுன்ற ஒரு 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 ஃபோட்டோ எடுத்து அதான் மாடலாக நான் கொடுத்தேன். இப்போ அது நடந்து போகும்போது அந்த வீடை பார்த்தது தான். இன்னொரு வீட்டில் ரொம்ப நேரம் அந்த வீட்டை பார்த்து நாங்கள் பேசிக்கணும், இறங்கி வந்துட்டாங்க, யார் நீங்கள்
என்னங்க வீடை பார்த்து இப்படி சந்தேகப்பட்டதுலையும் ஒன்று. யார் நீங்கள் என்ன எவ்வளோ நேரம் இன்னி தேதிக்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நினைக்க மாட்டாங்க நினைக்கிறேன். இப்போ நினைக்க மாட்டாங்க. அப்போ யாரும் கண்டிப்பா வாங்க சாப்பிட்டு போங்க வீடே கொடுத்துருவாங்க. இப்போ அப்படி இருக்கு. இப்போ வீடு கண்டிப்பாக வீடு அப்போ இப்போ நடக்குது. நான் கிராமத்துக்கு போனாலும் இந்த வீடு அவருக்கா எடுத்துக்கோங்க அப்படின்ற ஷூட்டிங்காக பரவாயில்ல எடுத்தாங்க. வீடே எரிக்கலாம் கொடுத்தாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாம், சுப்பிரமணியம் இது குட்டிப்புடியில் ஒரு வீடு எரியும் பார்த்தீங்களா, அந்த வீடு அவங்க எனக்கு அவருக்கு அவர் படம்லாம் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடு ஒன்று எரித்தோம். மேலே மட்டும் எரித்தோம், ஃபுல்லெல்லாம் எரிக்கலை. பட் அந்த வீடு எரியிறது சீன் எடுத்தது வந்து அவங்க கொடுத்தாங்க. நீ எரிச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் கட்டி கொடுத்துட்டோம். அதை ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் அதை வீடை எரிக்க அவ்வளோ பாசம். உலகத்திலேயே முதன்முறை ஒருத்தவங்க தான் வீடு எரியும் போது ரசிச்சு பார்த்துருப்பாங்க. நைட் 4 மணிக்கு எடுத்தோம், பயத்தோடயே எடுத்தோம். ஃபயர் இன்ஜின் இதெல்லாம் ப்ரிகாஷன் வேறு. அது ஃபயர் இதனால குட்டி புலிக்கு அது நான் டேரக்டர்கிட்டயே சொல்லுவேன், நீ தீ பற்றி எரிகிறது குட்டி புலியை தாவி காப்பாத்துறன்னு ஈஸியாக எழுதிட்டேன். ஆனால் குதிச்சு வீடை எரிய வச்சு எவ்வளோ அப்படின்னு சொல்லுவேன். இப்போ 4 மணிக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாரு, நீ ஒரு ரைட்டிங்கில் எழுதிட்ட தீ எரிவதுன்னு ஒரே ஒரு லைன் தாண்டா உனக்கு. ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டம் இருக்குது பாரு. ஃபயர் இன்ஜின் வச்சு எல்லாமே எல்லாம் ப்ரிகாஷனோட பண்ணோம். பட் இருந்தாலும் அது கொடுத்தாங்க. அது புரியுது. அப்போ பார்க்கும்போது என்ன 4 பேர் நின்று இந்த வீடு இப்படியா அப்படின்னு நம்மளும் சும்மா இருக்கும் ஆர்வத்து, இந்த கேட் இப்படி இருக்குது அந்த இதெல்லாம் அது அப்படி பார்த்து அதெல்லாம் நிறைய பயன்படுத்துது. அந்த மக்கள் அந்த படத்தில் வர்றவங்கலாம் சிலர்லாம் நடக்கும்போது அந்த கேரக்டர்ஸ்லாம் நான் சந்திச்ச வழியில் அப்படி தெருக்கள்ல சண்டை போட்டுக்கிட்டே மற்ற வீடுகள்லேருந்து எட்டி பார்க்குறவங்க இவங்க அவங்க வழியில் சந்திச்ச ஒன்று. அப்புறம் அந்த கால் இதாக இருக்காங்க அவனா நான் அந்த தேடி நடந்து போகும்போது சந்தித்தேன். அந்த மாதிரி ஒரு அவரை பார்த்தேன் நான். அமிர்தம் தேட்டுன்னு இருக்கும், அந்த இதை தாண்டும்போது அந்த மாதிரி ஒரு போய் அந்த ஏரியாவில் வந்து பேசிகிட்டு இருந்தான். என் கூட வந்த நண்பன் எனக்கு கூப்பிட்டு போனான். ரமணன் நண்பன் வந்து அந்த ஏரியா ஒவ்வொரு ஏரியா ஒருத்தர் கூப்பிட்டு போய் அவனோட ஃப்ரெண்ட் அவர்கிட்ட பேசும்போது பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இந்த கேரக்டர் இதே மாதிரி கேரக்டரை முதல்ல வைக்கலாமே அப்படின்னு தோணி வச்சது தான் அது. ஓகே ஓகே. ஸோ நேரடியாக கதையில் வந்து 4 நண்பர்கள் தான் வச்சுருந்தேன். ஒருத்தன் டோப்பான், ஒருத்தன் டும்கான்னு வச்சுருந்தேன். அவன் ஒருத்தன் அந்த பையன் அதே மாதிரி ஒருத்தர் இருந்ததை பார்த்தோன்னே தான் எனக்கு அந்த நடந்து போகும்போது அவன் அந்த ஏரியாலாம் கூப்பிட்டு போகும்போது இவனை வச்சா இந்த மாதிரி கேரக்டர் வைக்கலான்னு வச்சது அது எனக்கு பயன்பட்டதாக இருந்தது. நான் தான் சொல்கிறேன், முதல் ஒரு இயக்குனர் கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு நீ போய் உலகத்தோட நடமாடி என்ன படம் எடுக்கிறோமோ அதுக்குள்ளே நம்ம போகணும். அந்த மாதிரி அப்போ போனால் அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஈசன் பண்ணேன்னா ஈசன் போகும்போது நான் பம்பு பார் எல்லாமே போனேன். வந்தோம் நான் தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன்னாலுமே நான் அதை தெரிஞ்சுக்கணும். அப்படி போகும்போது தான் நான் குகாந்தாரான்னு ஒரு பெங்களூரில் ஒன்று பார்த்தேன். அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனில் இந்த இரவு தான் போகுதே சாங். அப்போ அந்த சாங் அங்கே தான் வைக்கணும்னு எனக்கு தோணுச்சு. இந்த இரவு தான் ஒரே சிங்கிள் ஷாட்டில் போனால் ஒரு குகை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு இது வச்சுருந்தாங்க. ஸோ அது தெரிஞ்சது நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன் போக்க ஈசனில். அப்போ தான் அந்த ரேவ் பார்ட்டி இதெல்லாம் வந்த ஒரு விஷயம். இப்போ ரேவ் தெரியுது, அப்போ தெரியாத ஒரு. உங்களுடைய அடுத்த படத்துக்காக எங்கெங்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கீங்க? புக்கு நிறைய படிக்கணும். அடுத்த படத்துக்கு புக்ஸ் நிறைய படிக்கிற ஒரு விஷயம். புத்தகம் படிக்கணும், அது எனக்கு தெரியும். நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டிய இது. நிறைய ஊர்களுக்கு போகிறேன், ட்ராவல் நிறைய பண்ணுறேன் அடுத்த படத்துக்கு. அதுதான் சூப்பர். சட்டன் இங்கே நிறுத்திடலாம், இல்லாட்டி இன்னும் அரை மணி நேரத்துக்கு நான் எடுத்துட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ரசித்த ஒரு படம், அதை பற்றி பேசின ஒரு பெரிய திருப்தி எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப நன்றி. அது தேங்க்யூ. கண்டிப்பாக என்ஜாய் பண்ண பேசுனேன். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி செட்டப்பில் பழைய நினைவுகளுக்கே நான் போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. நார்மலாக உங்கள் இது பேசும்போது ஒரு டாக்கிங்காக தான் இருக்கும். இது ஏதோ நிஜமாகவே டீ கடையில் உட்காந்து பேசுகிற அந்த ஒரு இது என்னுடைய பழைய அந்த இதுக்கு போயிட்டு. தெரியல உங்கள் அடுத்த படம் செட்டெல்லாம் நீங்கள் எப்படி போடுவீங்க, அதெல்லாம் நாங்கள் ஏதாவது சின்னதாக பண்ண முடியுமாலாம் தெரில. சுப்பிரமணியபுரத்துக்கு கண்டிப்பாக பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக வெளியில் ஷூட் பண்ணுற நம்ம டீம் ஆர்கனைஸ் பண்ண அவங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆல் த வெரி பெஸ்ட். நீங்கள் அடுத்து இயக்க போகிற ஒரு படத்துக்கு. தேங்க்யூ. வெரி எக்ஸைட்டட். ரொம்ப ஒரு டீ சியர்ஸோட முடிச்சிருவோமா? சியர்ஸ்.